ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते पताक स्वामिनिति नामिने। नमः आचार्यपादाय निताय कृपाप्रदायिने गौरकथा दामदाय नगरग्रामतारिणे। नमो ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौर भक्तवृंदा। मुखं करोति वाचालं पंगं लंघयते गिरियो यत्कृपा तमहं वन्दे श्रीगुरो दीनतारिणम् परमानन्दमाधवं चैतन्यमीश्वरम्। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। आनंद लीलामय विग्रहाय हेमावति सुंदराय तस्मै महाप्रेम रस प्रदाय चैतन्य चक्राय नमो नमस्ते। चैतन्य चंद्राय नमो नमस्ते। चैतन्य चंद्राय नमो नमस्ते। हरे कृष्णा श्री श्री ராதாகிருஷ்ணர் அருளோடும் குருமராஜின் ஆசீர்வாதத்தோடும் இங்கு வந்துள்ள அனைத்து வைஷ்ணவ பெருமக்களின் நல்லாசியோடும் சமோதன பாஷ்யம் வகுப்பை தொடர்ந்து பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. டியர் டிவோட்டி, சமோதன பாஷ்யம், இந்த பாஷ்யம்ங்கிறது வந்து விளக்க உரைங்கிற அர்த்தம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பக்தி வினோதா தாக்குரார் சைத்தன்ய மகாபிரபு நமக்கெல்லாம் அருளி சென்ற சிக்ஷாஷ்டகம் பிரார்த்தனைகளுக்கு விளக்க உரை வந்து கூறியிருக்கிறார். ஸோ அதற்கு ஆங்கில மொழிபெயர்ப்பு நவத்திரு பானுசுவாமி மகாராஜ் அவர்கள். ஸோ அந்த வகுப்பை நம்ம பல அவர் கூறிய விளக்க உரையை பல வகுப்புல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதோடைய நம்ம அப்படியே நம்மளுடைய அப்படியே என்ன சொல்றது, அந்த கிளைமேக்ஸ் அப்படியே கொஞ்சம் அப்படி நெருங்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இந்த வகுப்புக்குள்ள போகலாமாங்க. ஹரே கிருஷ்ணா. ஸோ வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால பக்தி வினோத தாக்குராருடைய பிரணாம மந்திரத்தோட ஆரம்பிக்கிறோம். நமோ பக்தி வினோதாய சச்சிதானந்த நாமினே கௌரசக்தி ஸ்வரூபாய ரூபானுகாவராய தே. ஹரே கிருஷ்ணா. ஓகே, போன வகுப்பு ஐ திங்க் நம்ம 6வது பிரார்த்தனை வந்து முடிச்சோம் சரிங்களா. அதுல இன்னும் கொஞ்சம் என்ன பார்க்கணும், சாத்விக பாவம், சாத்விக பாவத்துடைய எடுத்துக்காட்டு அதை மட்டும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அது நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு வகுப்புல. ஓகே, இப்ப நம்ம போன வகுப்பு 6வது ஸ்லோகம், அதாவது நயனம் கலத ஸ்ருதாரையா கத்கத ருத்தியாகிரா குலகை நிஷ்டம் வகுப்பதா தவநாம கிரகணி பவிஷ்யதி. ஸோ அதுல வந்து அதோடைய ஃபுல் அந்த கிளாஸோடைய மொத்தம் அப்படியே இந்த சுருக்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிபிடி ஸ்லைட்ல வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சேஷ்ட ரூப பக்தி, சேஷ்ட ரூப அனுஷீலனம், பாவ ரூப
அனுஷீலனம், பாவரூப பக்தி, அததான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா போன வகுப்புல ஃபுல்லா பாவரூப அனுஷீலனம். சோ இந்த பாவரூப அனுஷீலனம் இரண்டாக பிரிந்து ஸ்தாயி ரூபமாகவும் சஞ்சாரி ரூபமாகவும் பிரிகிறது. ஸ்தாயி ரூபம் கண்டினியூஸ் இமோஷன், தொடர்ந்து கண்டினியூஸா இருக்கும் அந்த ஃபீலிங்ஸ். சஞ்சாரி ரூபம் அப்பப்ப வந்து போகக்கூடிய ஃபீலிங்ஸ். இப்ப நம்ம இன்னைக்கு வகுப்புல ஸ்தாயி ரூபம்னா என்ன, விபச்சாரி ரூபம்னா என்ன, விபாவம்னா என்ன, ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, ஸோ அகைன் இந்த ஸ்தாயி ரூபம் இரண்டாக பிரிக்கப்பட்டு ரத்தி அல்லது பாவா, பிரேமை இரண்டாக பிரிக்கப்படுறது. ஸோ ரத்திங்கிறது பிரேமையோடைய முன்னிலை, சரிங்களா? அது மொட்டு போன்ற பிரேமையுடைய அந்த ஆரம்ப நிலை தான் ரத்தின்னு சொல்லலாம், பாவான்னு சொல்லலாம், சரிங்களா? ஓகே, ஸோ இந்த பாவாங்கிற நிலை அவ்வளோ என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப அபூர்வம், கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி கிடைச்சதுன்னா ரொம்ப ஃபார்ச்சுனேட் பர்சன். அப்படி எப்படி கிடைக்கும், எப்ப கிடைக்கும், எந்த விதத்துல கிடைக்கும் அப்படின்னா ரெண்டு விதத்துல. ஜென்ரலா சாதனையில மூழ்குவதாலதான் கிடைக்கும். ஐதர் வைத்திய சாதனாவோ ராகானுக சாதனாவோ மூழ்குவதால் கிடைக்கும். இன்னொரு விதத்துல எப்படி கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணருடைய கருணை, பக்தர்களுடைய கருணை. அந்த கிருஷ்ணருடைய கருணை, பக்தருடைய கருணை 3 விதத்துல. ஒன்னு வார்த்தை, சாட்சாத்காரம், இதயத்தில் தோன்றுவது. சோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். பிளஸ் பாபா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டேஜ்ல எக்ஸ்டர்னல் கேரக்டரிஸ்டிக் பார்த்தோம் இல்லையா? சாந்தீர், அவ்யக்த காலத்துவம், அதுக்கப்புறம் விரக்தீர், ஆனசூன்யதா. அது இப்ப எல்லாமே அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் தமிழ்ல சொல்றேன் நானு. அது சாந்தினா எவ்வளவு தொலைகள் இருந்தாலும், எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் அப்படியே என்ன சொல்றதுன்னா ஆடாது அசையாது அந்த பக்தி, அந்த பவா நிலையில பக்தி தொண்டிலேயே இருப்பாங்க. சாந்தி, அவ்வியர்த்த காலத்தும் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. பௌதிக இன்பம் மேல துளி கூட நாட்டம் இருக்காது. விரக்தி, மானசூன்யதா, துளி கூட கர்வம் இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப 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 டவுன் டு அர்த். அதுனாத பீஸ் நீச்சனா தரோரு பீஸ் அம்மானி நாம கீர்த்தனியா சதாஹரி. சோ அந்த சிச்சுவேஷன் அந்த அளவுக்கு கர்வமற்று இருப்பார்கள். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஷா பந்தக சமுத்தந்தா நாமகானே சதா ருச்சி. சோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பகவான் கருணையின் மேல அசியாத ஒரு நம்பிக்கை, அவருடைய கருணை கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பு, பிளஸ் நாமத்தை சொல்றதுல சதா சர்வகாலமும் ருச்சியோட நாமத்தை ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. பகவானுடைய அந்த குணகீர்த்தனங்களை கேட்கறதுல, அவருடைய லீலைகளை கேட்கறதுல ஒரு ஆசக்தி இருக்கும், அவங்களுக்கு ஒரு பற்று இருக்கும். வசதிகளே விருந்தாவனம், இந்த மாதிரி பகவானுடைய லீலைகள் நடந்த ஸ்தலங்களுக்கு சென்று அங்கேயே வாழ்வது அப்படின்ற அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு பற்று இருக்கும். இல்லைன்னா அவங்க எங்க இருக்காங்களோ அந்த இடத்துல அப்படியே தங்களுடைய இதயத்துல அவங்க விருந்தாவன சதா சர்வ காலமுமே 24 மணி நேரமும் எக்ஸ்டர்னலாவும் இன்டர்னலாவும் அவங்க சேவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது நமக்கு தெரியாது. ஏன்னா ஸ்மரணத்துல அவர்கள் 24 ஹவர்ஸும் கண்டினியூஸா சேவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் அந்த பாவா நிலையில் இருக்கின்ற அந்த பக்தர்களுடைய வெளிப்புற குணநலன். இதே ஆல்மோஸ்ட் பக்குவ நிலை. பிரேமை இன்னும் ஜஸ்ட் நெக்ஸ்ட் அந்த சூரியன் உதிக்க போகுது. சூரியனோட ஒரு கத்தின்னு பார்த்தோம் இல்லையா? சுத்த சத்வ விசேஷாத்மா பிரேம சூர்யாம்சு சாமியபா உச்சிபி சித்தமா சூன்ய கிருத்த அசோ பாவ உச்சதே. சோ இந்த மாதிரியான குணநலன்களோடு அந்த பக்தன் அந்த பக்தி பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப ஆட்டோமேட்டிக்கா சுத்த சத்து விசேஷாத்மா. பிகாஸ் என்ன, அவனுடைய இதயம் கம்ப்ளீட்டா பௌதிக கலங்கங்கள் சிறிது கூட இல்லாமல் அவ்வளோ தூய்மையாக விடுகிறது, புனிதமாயிடும். அப்போ சந்தினி சக்தி பலராமர் தான் அதுக்கு பர்சானிஃபைடு. ஸோ சந்தினி சக்தி அந்த இதயத்தை அப்படியே பிருந்தாவனமாக்கிறார். பிகாஸ் அவர் தான் எக்ஸிஸ்டென்ஷியல் பொட்டன்சி. ஸோ அதுக்கப்புறம் சுத்த சத்வ விசேஷாத்மா. ஸோ கிருஷ்ணரோட சுத்த சத்வா அப்படின்னா சித்து பொட்டன்சி, நாலேஜ் பொட்டன்சி. ஆனா கிருஷ்ணர் அதோடைய ஸ்வரூபம். ஸோ கிருஷ்ணரும் அப்புறமா பாத்தீங்கன்னா விசேஷ ஆத்மா, விசேஷ அப்படின்றது ஜாதிச்சு. ஸோ ராகபிராணி இருவரும் தயாரா இருப்பாங்க. அந்த இதயத்துல அவர்கள் இறங்கி வச்சு
சுத்த பக்தருடைய இதயத்தில் இறங்கி லீலைகள் புரிவதற்கு. சோ இன்னும் நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் பார்த்தோம். 20 பாயிண்ட்ஸ் கிட்ட பார்த்தோம் நம்ம அந்த வகுப்புல. சுத்த சாமியை அந்த பாவ பக்தியுடைய நிலை எப்படி இருக்கும், அவனுடைய மனம் வந்து டோட்டலா இன் ஜென்ரலா மெட்டீரியலா இருக்கும்போது அந்த மனம் என்னென்னலாம் செயல் செய்யுதோ, நினைப்பது, உணர்வது, அதற்கு பிறகு ஆசைப்படுவது, இந்த 3 விஷயங்களுமே வந்து கிருஷ்ண சம்பந்தப்பட்டு நினைப்பதாகும். ஆசைப்படுவது, நம்ம வந்து சேவை செய்யணுன்ற ஆசையா இருக்கட்டும், எல்லாம் வந்து அந்த உணர்வது, அந்த ஃபீலிங், அந்த பாவத்தோடு. சோ இதெல்லாம் அப்படியே டோட்டலா அந்த மைண்ட் வந்து என்ன ஆயிடுது, சேஞ்ச் ஆயிடுது. பிகாஸ் ஏன்னா இந்த சமயத்துல, அந்த பாவாங்கிற சமயத்துல அவன் வந்து நித்திய சித்தர்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த அனுபவங்களையும் பாவங்களையும் வந்து அவன் அனுபவிக்க ஆரம்பிச்சுறான். இங்கே இந்த ஜட உடலில் ஜட உலகத்தில் அவன் இருக்கும் பொழுது, பிளஸ் ஆன்மீக சக்தியான பகவானுடைய ஸ்வரூப சக்தியுடைய கண்ட்ரோல் கீழே வந்துடுறான். நோ மோர் இஸ் அண்டர் பகவானுடைய மாய சக்தி கீழே வந்து இருக்கிறது கிடையாது. சொரூப சக்திக்கு கீழே வந்து அவன் வந்துடுறான். ஓகே, சோ இதுதான் இந்த பாவாங்கிற இந்த ஸ்டேட். அதுதான் பார்த்தோம். அப்ப அவனுக்கு வந்து அந்த நேரத்துல வந்து அவனுக்கு பிரேமிக்காக வந்து எதிர்பார்ப்பு, ஹோப்பிங் ஃபார் லவ், அந்த ஸ்டேஜ் வந்து பாவா. இப்போ நம்ம பாக்குற இந்த ஸ்லோகம், இப்ப நம்ம பார்க்க போற ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிவில் உயர்ந்த நிலை பிரேமை. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் இப்ப போயிட்டா, நான் வந்து அவனுக்கு அந்த பிரேமை, பட் பிரிவில் உயர்ந்த நிலை பிரேமை, அதாவது என்னன்னா அப்கிரேடட் லவ் அண்ட் செப்பரேஷன். அடுத்த ஒரு நிலைக்கு வந்து அவன் உயர்ந்துடான். இப்ப பிரேமை நிலை இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஷுஷா பிராவிருஷாயிதம் சூன்யாயிதம் ஜகத் சர்வம் கோவிந்த விரஹே. Okay, so இது வந்து next stage, that is upgraded love in separation. So அதுதான் வந்து அந்த 7th ஸ்லோகம் பிரார்த்தனைகள் இப்ப நம்ம வந்து நுழைஞ்சிட்டோம். ஸோ இப்ப நம்ம கண்டினியூஸா பார்க்கலாம். ஓகே, இந்த ஸ்லோகத்துல பக்தி வினோத தாக்கூரார் என்ன கேள்வியோட ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பிகாஸ் ஏன்னா நம்ம ஒரு பிரார்த்தனைக்குமே வந்து பக்தி வினோத தாக்கூரார் ஒரு கேள்விக்கு பதிலாக அந்த பிரார்த்தனையை வந்து கொடுக்குறார். 6வது வந்து பாத்தீங்கன்னா வாட் ஆர் தி எக்ஸ்டர்னல் சைன்ஸ் ஆஃப் பெர்ஃபெக்ஷன் கொடுக்குறார். வெளிப்புற பக்குவ நிலையில் வெளிப்புற அடையாளங்கள். சரிங்களா? இதுக்கு வந்து என்ன கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வாட் ஆர் தி இன்டர்னல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பெர்ஃபெக்ஷன். அது எக்ஸ்டர்னலா வெளியே தெரிஞ்சுக்கிட்ட சவ்யத்த காலத்துவம், அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா விரக்தி, மானசிகதா. ஸோ இதெல்லாம் சம்டைம்ஸ் வந்து நமக்கு சில பக்தர்களோட பழகும் போது வெளிப்புற குணாதிசயங்கள் வந்து நம்ம ஓரளவுக்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஆனா உள்முகமாக அவங்க என்ன நினைக்கிறாங்க, எப்படி சேவை பண்றாங்க, என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு உண்டான அக வெளிப்பாடுன்னா என்ன சொல்றது, செல்ஃப் ரெவலேஷன், அதெல்லாம் என்ன இருக்கு, என்ன ஸ்மரணம் பண்றாங்க, இதெல்லாம் நமக்கு வந்து தெரியாது. சோ அதுதான் வந்து, அதனாலதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், we should be very very careful in dealing with the devotees அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? ஓகே, அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம். சோ இந்த 7th பிரேயரை பக்தி வினோத தாக்கூரார் என்ன கேள்வியோட ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பக்குவ நிலையில். பிகாஸ் இதெல்லாம் பெர்ஃபெக்ஷன் ஸ்டேஜ். பாவா பாவா, அப்புறம் விப்ரலம்ப பிரேமா, அதுக்கப்புறமா சம்போக பிரேமா. இல்ல இன் ஜெனரல் பாவா பிரேமா வந்து சாத்தியம், இதுக்கு முன்னால ஆசக்தி வரைக்கும் சாதனா. இது வந்து பக்குவம், அவன் பெர்ஃபெக்ட் ஆயிட்டான். இந்த ஸ்டேஜ் பாவான்ற ஸ்டேஜ் வரும்போதே அவன் வந்து பெர்ஃபெக்ட் ஆயிட்டான். பிகாஸ் ஏன்னா அவனால வந்து பார்க்க முடிகிறது இல்லையா, தன்னுடைய இதயத்துக்குள்ள வந்து அந்த ஸ்பூர்த்தி பகவானை வந்து அவனால என்ன பண்ண முடிகிறது, பார்க்க முடிகிறது. அவனுடைய அகக்கண்கள் அது வரைக்கும் வந்து ஜட கண்களாக இருந்தது, இப்ப என்ன ஆயிடுச்சு, அகக்கண்கள் வந்து திறந்து திவ்ய சிருஷ்டி கிடைச்சிடுது அவனுக்கு. சோ கிடைச்ச பிறகு அதற்கு பிறகு செய்கின்ற பிரார்த்தனை. ஓகே, இப்போ நம்ம இந்த டைட்டிலுக்குள்ள இல்ல இந்த பிரேயருக்கு கீழே நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸ்தாயி பாவம்னா என்ன,
அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வியபிசாரிபான்னா என்ன, விபவம்னா என்ன, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் என்னன்னா அனுபாவம், அதுக்கப்புறம் உங்களுக்கு சாத்விக பாவங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போறோம். பார்த்துட்டு அதற்கு பிறகு பக்தி ரசம் என்றால் என்ன, அதற்கு பிறகு இந்த விப்ரலம்ப பிரேமை, 4 விதமான விப்ரலம்ப பிரேமை, அதற்கு பிறகு ஆழ்ந்த கண்ணோட்டம். ஸோ இவை அனைத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இந்த பிரேயர்ல வந்து பார்க்க போறோம். ஓகே, இன்னைக்கு வகுப்புல நம்மளால எவ்வளவு முடியறதோ அதை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம இன்னைக்கு டெக்னிக்கல் வேர்ட்ஸ் தான் நிறைய பார்க்க போறோம். பட் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி there are so much similarities between material emotions and spiritual emotions. Okay, similarity ஓரளவுக்கு ஒத்து போகும். அதனால நம்ம ஓரளவுக்கு என்ன பண்ணலாம், ரிலேட் பண்ணிக்கலாம். பட் இட்ஸ் டோட்டலா வந்து டிஃப்ரெண்ட். ஓகேங்களா, இது மெட்டீரியல் வந்து அது ஜடம், தட் இஸ் வந்து முகுணத்துக்கு உட்பட்டது. ஆன்மீகம் வந்து பாத்தீங்கன்னா முகுணத்துக்கு அப்பாற்பட்டது. பட் ஸ்டில் அந்த இமோஷன்ஸ், ஈவன் பிரபுபாதரும் சொல்றாரு இல்லையா, அந்த கிருஷ்ணரோடு அந்த பக்தன் ஏற்படுத்தி கொள்கின்ற அந்த வாத்சல்ய பாவம், அந்த அன்பு எப்படி இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாரு, இந்த ஜட உலகத்துல ஒரு தாய் தன் குழந்தைக்கிடம் செலுத்துகின்ற அன்பை போல அப்படின்னு சொல்றாரு இல்லையா. சோ அந்த மாதிரி ஓரளவுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த இமோஷன்ஸ் வந்து சிமிலரா நம்ம என்ன பண்ணிக்க முடியும், ரிலேட் பண்ணிக்க முடியும். பட் ஸ்டில் இட் இஸ் நாட் அட் ஆல் மெட்டீரியல். இதெல்லாம் நம்ம படிச்ச பிறகு ஓ இதுவும் ஜடம் தான் அப்படின்னு நினைக்க கூடாது. புரியறதுக்காக, நம்மளுடைய புரிந்துணர்வுக்காக பௌதிக உணர்வுகளை போல் அப்படின்னு சொல்லப்பட்டது. பட் டோட்டலா டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம், டோட்டலா வந்து ஹைலி எலிவேட்டட் பிளாட்ஃபார்ம். இப்ப நம்ம பார்க்க போற இந்த அத்தனை விஷயங்களுமே வந்து பாத்தீங்கன்னா வெரி 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 ஹைலி எலிவேட்டட் டாபிக்ஸ். எப்படின்னா மெட்டீரியலா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். இன்னும் நம்ம வந்து ஒரு குழந்தைய வந்து ப்ரீகேஜில கொண்டு போயிட்டு சேர்க்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய கோல் வந்து ஐஐடியா இருக்கும். பட் அவன் இப்போதைக்கு ப்ரீகேஜில தான் சேர்ந்திருக்கான் அப்படின்ற மாதிரி. இப்ப நம்ம பாக்குற இந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்து அந்த ப்ரீகேஜி இருக்கிற குழந்தைகளுக்கு ஐஐடி எப்படியோ அந்த மாதிரி இப்ப நம்ம பார்க்கின்ற இந்த டாபிக்ஸ் எல்லாம். பட் இந்த டாபிக்ஸ் வந்து ஓகே, இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், இப்ப நம்ம ப்ரீகேஜில தான் இருக்கோம், நீங்க எதுக்கப்பா ஐஐடியோடைய போர்ஷன்ஸ் இப்ப எங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா, நம்மளுடைய கோல் அதுதானே. அப்ப அந்த கோல் என்னன்றதை நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இல்லைன்னா நம்ம எதற்காக நம்மளுடைய ஆச்சாரியர்கள்லாம் புத்தகத்துல எல்லாம் இதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க இல்லையா. கோல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை அடையணுங்கிற அந்த ஒரு ஆர்வம், அந்த ஒரு உற்சாகம் நமக்கு வரணும் இல்லையா பக்தி பண்றதுல. சோ அதற்காகத்தான். ஓகே, இப்போ இல்லையா அர்த்தம் பார்ப்போம். யுகாயுதம் நிமீக்ஷேனா என்ன பிரார்த்தனை பண்றாரு பாருங்க. சோ பகவானை பார்த்துடுறாரு பாபா அந்த ஸ்டேஜ்ல. அதற்கு பிறகு கொஞ்ச நேரம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த டிசப்பியரன்ஸ், ஓகே, மறைவு. பகவான் வந்து அப்படி மறைஞ்சிடுறாரு. மறைஞ்ச உடனே ஓ கோவிந்தா உம்முடைய பிரிவு ஒரே ஒரு க்ஷணம். அதுக்கு பிறகு அந்த அந்த பக்தனுடைய நிலை எப்படி இருக்கும், பகவானை பார்த்து பகவான் மறைஞ்சிட்டாருன்னா அப்ப அந்த பிரிவு, அந்த விப்ரலம்பம், அந்த பிரிவு வந்து அவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் இங்க சொல்றாரு. அந்த பிரிவு வந்து ஒரு க்ஷணம் அப்படின்னாலும் அது எனக்கு பல யுகங்களாக உணர்கிறேன் அப்படின்றது. ஒரு க்ஷணம் கிருஷ்ணரை விட்டு பிரிந்திருந்தால், ராதா கிருஷ்ணரை விட்டு பிரிந்திருந்தால் அது எப்படி இருக்குன்னா அவருக்கு வந்து பல யுகங்களாக இருக்கான். அப்படியே கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கி மழை போல பொழிகிறது. நீர் இல்லாமல் அனைத்து உலகத்தையும் வெற்றிடமாக நான் உணர்கிறேன் அப்படிங்கிற சூன்யாயுதம் ஜெகத் சர்வம் கோவிந்தா விரகேனமே. அந்த விரகத்துல, அந்த பிரிவின் விரகத்தில் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு எப்படி இருக்கான்னா ஒரு க்ஷணம் ஒரு யுகமா இருக்கு எனக்கு. அந்த ஒன்ஸ் வந்து நீங்க இல்ல அப்படின்னு போது பார்த்தா எல்லாமே எனக்கு அப்படியே பிளாங்க் ஆயிடுது, சூன்யம் ஆயிடுது எனக்கு. என்னால வந்து எதுக்கு மேலுமே நமக்கு வந்து எனக்கு என்ன இல்ல, ஆர்வம் இல்ல. உம்முடைய இதுதான் வந்து இந்த ஸ்லோகத்துடைய வந்து அர்த்தம். ஓகே, இப்போ பக்தி வினோத தாக்குரார் புத்தகத்துல வந்து இதுக்கு என்ன விளக்க உரை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி கண்டினியூஸா பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, சோ இந்த விப்ரலம்ப பிரேமையை பத்தி தான் நம்மளுடைய இன்றைய வகுப்புல வந்து நம்ம விரிவாக
பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ புத்தகத்துல பக்தி வினோத தாக்குரார் இதற்கு விளக்க உரை கண்டினியூ பண்றாரு. என்ன சொல்றாரு பார்க்கலாம். ஸ்தாயி பாவத்தால் நிரம்பிய பிரேமை நிலையில் உள்ள பக்தி ரத்தி விபாவம் அனுபாவங்கள் சாத்விக பாவங்கள் வியபிச்சாரி பாவங்களின் கலப்பால் பக்தி ரசமாக மாறுகிறது. ஓகே, இப்ப இதோட ஸ்டாப் பண்ணுவோம். இப்ப இதுக்கு நம்ம இது பார்க்கலாம், என்னன்னா மீனிங் பார்க்கலாம். ஓகே, இப்ப பாருங்க, நம்ம சொன்ன அந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்துடுது இல்லையா? விபாவம், அனுபாவம், சாத்விக பாவம், வியபிச்சாரி பாவம். ஐ திங்க் சாத்விக பாவம் நம்ம ஓரளவுக்கு பார்த்தோம் போன வகுப்பு. ஸோ இதெல்லாம் வந்துடுது இல்லையா? ஸோ இதெல்லாம் அதாவது அது இல்லாம ஸ்டார்டிங் இனிஷியலா ஸ்தாயி பாவம்னு வர ஒரு வேர்டு. எல்லாம் புது புது வார்த்தைகள் நமக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஓகே இந்த பிரேமை நிலையில, பிகாஸ் ஏன்னா இப்ப இந்த நிலையில இந்த ஸ்டேட்ல அந்த பக்தன் சாத்தியம் அடைஞ்சிட்டான், பிரேமை என்டர் பண்ணிட்டான், பிரேமை அடைஞ்சிட்டான். அந்த சமயத்துல இதெல்லாம் மிக்ஸ் ஆகுது. இந்த என்ன சொல்றது, விபாவம், அனுபவம், சாத்விக பாவம், ஸ்தாயி பாவம், வியபிச்சார பாவம், இதெல்லாம் மிக்ஸ் ஆகி அப்படியே பக்தி ரசமாக மாறுகிறது. ஓகே, சோ இப்ப இது எல்லாத்துக்கும் இது பக்தி வினோத தாக்குரார் நமக்கு விளக்க உரை கொடுத்திருக்காரு. இது எப்படி நம்மளால புரிஞ்சுக்க முடியாதுல்ல? சோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஒரு டாபிக்கா எடுத்து அதை நம்ம புரிஞ்சுக்க போறோம். சோ புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் இந்த பேராகிராஃபை நம்ம படிக்கும்போது அப்ப நமக்கு என்ன சொல்லியிருக்கார் பக்தி வினோத தாக்குரார் அப்படிங்கிறது நமக்கு அவருடைய கருணையினால ஓரளவுக்கு அப்படி நமக்கு புரியும். சரிங்களா? ஓகே, சோ பிரேமை நிலையில் அனைத்து அனுபவங்களும் சாத்விக பாவங்களும் முழுமையான நிலையில் வெளிப்படுகின்றன. ஓகே, போன வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம்? பாவா நிலையில அனுபவங்கள், அப்புறமா சாத்விக பாவம், இதெல்லாம் ஓரளவுக்கு வெளிப்படும் அப்படின்னு பார்த்தோம். ஆடல், பாடல், கண்ணீர் விடுதல், நடுக்கம், இதெல்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு அனுபவமோ சாத்விக பாவமோ பாவா நிலையில ஓரளவுக்கு வெளிப்படும் பார்த்தோம். பட் இப்ப இந்த ஸ்டேட்ல, அதாவது பிரேமை நிலையில அந்த அனுபவங்கள், சாத்விக பாவங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டா ஃபுல் ஸ்டேட்ல வெளிப்படும். ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சாத்விக பாவம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பட் எதுக்காக நம்ம ஜஸ்ட் அதை கொஞ்சம் குயிக்கா நம்ம அதோடைய அப்படி டச் பண்ணிட்டு வந்துடலாம். பிகாஸ் ஏன்னா எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் பக்தி ரசமாகிறதுன்னு கொடுத்துருக்காரு. நம்ம இதெல்லாம் பார்த்தாதான் நமக்கு பக்தி ரசம்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். சாத்விக பாவம் போன முறை பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரச தலைப்புகள்ல கிருஷ்ணரோட சம்பந்தப்பட்டு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ நம்மளுடைய ஹார்ட் ஓவர்வெல்ம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இமோஷன்ஸ்ல அப்படியே அஜிடேட் ஆகுது ஃபீலிங்ஸ்ல அப்படின்னா, அது அதோடைய உணர்வுக்கு பேர் சத்துவம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. சோ இந்த சத்துவத்தினால ஏற்படுகின்ற மாற்றங்கள் தான் சாத்விக பாவங்கள். அதை நம்ம பார்த்தோம். சோ சாத்விக பாவங்கள் மொத்தமா பாத்தீங்கன்னா 8 விதமான சாத்விக பாவங்கள் நம்ம பார்த்தோம். ஸ்தம்ப, ஸ்வேத, அப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோமாஞ்சா, ஸ்வரபேத, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வைவர்ணியா, அஷ்ரு, பிரளயா. இந்த மாதிரி உங்களுக்கு அத்தனை சாத்விக பாவங்களும் உங்களுக்கு வெளிப்படும். சோ இந்த 8 சாத்விக பாவங்களும் இந்த சத்வங்கிற அந்த எலிமெண்ட் நம்மளுடைய உடம்புக்குள்ள அது அந்த பிராணனோடு கலந்து பஞ்சபூதங்களை டிஸ்டர்ப் பண்ணும் பொழுது இந்த அஷ்ட சாத்விக பாவங்களும் என்ன ஆகிறது, வெளிப்படுகிறது. அஸ்ரு, அதாவது ஸ்தம்ப, ஸ்வேத, அதுக்கப்புறம் ரோமாஞ்ச, அப்புறம் ஸ்வரபேத, வேபதுப்பு, வைவர்ணியம், அஸ்ரு, பிரளய, இது சாத்விக, இது அஷ்ட சாத்விக ஸ்மிருதா அப்படின்னு சொல்லப்படுது. சோ அஷ்ட சாத்விக பாவங்களை பார்த்தோம். பிளஸ் அந்த அஷ்ட சாத்விக பாவங்களுக்கு நம்ம இந்த வகுப்புல நம்ம எக்ஸாம்பிள் பாக்குறதா சொல்லியிருந்தோம் இல்லையா? பிகாஸ் நம்மளுடைய பாகவதம்ல இருந்து நம்மளுடைய லீலைகள் எல்லாம் கேட்கும் பொழுது
எந்தெந்த லீலைகள்ல அந்த பக்தர்கள் வந்து அந்த சாத்விக பாவங்களை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது போது ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா. பிளஸ் ஏன்னா டெக்னிக்கலா நம்ம பார்க்கும்போது அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லாவே புரியும். சோ இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து ஃபர்ஸ்ட் சாத்விகா பாவம் ஃபர்ஸ்ட் என்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த சாத்விக பாவமே ரூப கோஸ்வாமி பக்தி ரசாமிருத சிந்துல பல பிரிவுகளை வந்து நமக்கு கொடுக்குறாரு. புத்தகம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்க்க போறது ஜஸ்ட் அந்த அந்த பாவங்களுடைய சப்ஜெக்டுக்குள்ள அப்படியே மேலோட்டமா போய் பார்த்துட்டு வெளியில வந்துட போறோம். ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ள நுழைஞ்சு பல பிரிவுகளை வந்து நமக்கு கொடுக்குறாரு. இந்த சாத்விக பாவத்திலே ஸ்னிக்தா, திக்தா, ருக்ஷா அப்படின்னு 3 பிரிவுகளை கொடுக்குறாரு. ஸ்னிக்தானா அந்த ஜெனியூன் ரத்தி, அந்த பாவம் வந்து ஜெனியூனா இருக்கணும், உண்மையான பாவத்தால வெளிப்படுகின்ற சாத்விக பாவம், அது வந்து ஸ்னிக்தா அப்படிங்கிறாரு. அப்ப அந்த சமயத்துல வெளிப்படுகின்ற அந்த இமோஷன் ஓகேங்களா. திக்தா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் டெயின்டடா இருக்கும், அது வந்து கொஞ்சம் லேசா இருக்கும், ஆனா ஜெனியூன் ரத்தி தான், இமோஷன்ஸ் வந்து வெளிப்படும். திக்தா. ருக்ஷான்னு ஒரு கேட்டகரி கொடுக்குறாரு. இது வந்து பாத்தீங்கன்னா உண்மையான பாவம் கிடையாது, ரியல் ரத்தி கிடையாது அந்த பக்தனுக்கு. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் பல வகுப்புகள்ல என்ன பார்த்திருக்கோம் உங்களுக்குன்னா பிரதிபிம்ப ரத்தி ஆபாஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாயா ரத்தி ஆபாஸ். சோ இந்த ருக்ஷா சாத்விக பாவம் கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரதிபிம்ப ரத்தி ஆபாஸ்ல இருந்து வெளிப்படுகின்ற சாத்விக பாவங்கள் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த ஸ்னிக்த திக்தா ருக்ஷால ஸ்னிக்தவ மறுபடியும் ரெண்டா பிரிக்கிறாரு. பிரின்சிபல் முதல் பட்சம், இரண்டாம் பட்சம், செகண்டரின்னு சொல்லி டைரக்டா கிருஷ்ணரோடு தொடர்போடு வருகின்ற சாத்விக பாவங்கள், இன்டைரக்டா கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட விஷயங்களோடு தொடர்பு கொண்டதால் வருகின்ற சாத்விக பாவங்கள் அப்படின்னு மறுபடியும் அதுக்குள்ள பிரிக்கிறாருண்டா. அதுவும் இல்லாம இந்த சாத்விக பாவங்களே தீவிரம் அதிகமா இருந்தா அதுக்கு வந்து அந்த தீவிரத்துக்கு ஏத்த மாதிரி நாளா பிரிக்கிறார். தூமாயுத, ஸ்வலித, தீப்த, உத்திப்த அப்படின்னு சொல்லி நிறைய உட்பிரிவுகளை வந்து நமக்கு ரூப கோஸ்வாமி பக்தி ரசாமிருத சிந்துல வந்து கொடுத்திருக்காரு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சாத்விகா பாவங்கள். ஓகே, இப்ப இந்த சாத்விக பாவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்தம்பித்து போறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த ஸ்தம்பத்துக்கு வந்து இந்த ஸ்தம்பம் எங்க கொடுத்திருக்கோம் நம்ம கீழே நிலம், அதாவது அந்த சத்துவம் பிராணனோடு இணைந்து நிலத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணும்போது நம்ம உடல்ல இருக்கிற பஞ்சபூதத்தை, அப்ப அந்த ஸ்தம்பித்தல் வந்து ஏற்படுது. இந்த ஸ்தம்பித்தலாம் அதிர்ச்சி அடைதல் அப்படின்னா நம்ம அதிர்ச்சி அப்படியே ஸ்தம்பமாயிடுது. ஒரு அதிர்ச்சி ஏற்படும் போது அப்படியே ஸ்தம்பித்து போறோம் இல்லையா, சோ அதுதான் ஸ்தம்பம். சோ இந்த ஸ்தம்பம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான உணர்வுகள்ல இந்த ஸ்தம்பித்தல் வந்து ஏற்படும். எப்படின்னா துன்பம் ஏற்படும் போது, அச்சப்படும் போது, ஆச்சரியப்படும் பொழுது, துக்கமா இருக்கும் போது, கோபப்படும் பொழுது, இப்படி எல்லாம் வந்து இந்த ஸ்தம்பம் வந்து இந்த சாத்விக பாவம் வந்து வெளிப்படும். எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா கிருஷ்ணர் அக்ரூர் வந்து கூட்டிட்டு போயிடுறாரு கம்சனை வந்து வதம் பண்றதுக்காக. அந்த யாக சாலையில வந்து அப்படி நுழையிறாரு, அந்த சபா மண்டபத்துல அப்படி நுழையும் பொழுது அப்ப பாத்தீங்கன்னா அங்க எல்லா முஷ்டிகன், சாணூரன், எல்லா மல்யுத்த வீரர்கள்லாம் அப்படியே சூழ்ந்து நிக்கிறாங்களா. அவங்க ஒருத்தரும் பாத்தீங்கன்னா அப்படியே கடோத்கஜன் மாதிரி அவ்வளவு பெருசு அப்படி ஜெயாண்டிக்கா இருக்காங்க அப்படியே கிருஷ்ணர் இருக்கு முன்னால. ஏன்னா அவங்க இளம் பாலகன், தேவகிக்கு வந்து கிருஷ்ணர் வந்து குழந்தை தானே, அந்த ரூபத்துல தானே அவங்க பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஐயோ சின்ன குழந்தை மாதிரி சுமாரி குழந்தை வந்து கிருஷ்ணர் பலராமர் அப்படி உள்ள என்ட்ரு ஆறாங்க. அப்படி தேவகிக்கு அப்படி கிருஷ்ணரை பார்த்த உடனே அப்படியே பயத்துல வந்து அவங்க அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க. அவங்க வந்து விழியெல்லாம் வந்து அப்படியே என்ன ஆயிடுச்சு, அவங்க அப்படியே வந்து சோகம் வந்து அப்படி பீடிச்சுட்டுதான் தேவகிக்கு. இன்னொன்னு ஆச்சரியத்துல வந்து ஸ்தம்பிக்கிறது பாத்தீங்கன்னா இதெல்லாம் இப்ப நம்ம ஸ்தம்பத்தை வச்சுதான் பாக்குறோம். எக்ஸாம்பிள்ஸ் பிரம்மதேவர் வந்து ஸ்ரீமத் பாகவதம் 10th canto 13வது அத்தியாயம் 56வது ஸ்லோகம் பிரம்ம விமோகன லீலை நம்ம எல்லாரும் வந்து கேட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். அப்ப அந்த நேரத்துல வந்து அந்த லீலையில முழுமுதற் கடவுள் ஒரு 1000 சிறுவன் வடிவுல இருக்காரா, ஒரு கவர்ட் பாய் மாதிரி இருக்காரா, மாடு மேய்க்கிற பையனா வந்து கடவுள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே, ரியலைஸ் பண்ண உடனே
பிரம்மதேவர் அப்படி வந்து அதிர்ச்சி விட்டுறாரு, அப்படி ஸ்தம்பித்து போனாரு. பிளஸ் இவர் கொண்டு போய் எல்லாரையும் ஒழிச்சு வச்சுட்டாரு. அந்த கிருஷ்ணருடைய கோபாசனம் ஒழிச்சு வச்சுட்டு இப்படி வந்து திருப்பி பாக்குறாரு. பாத்தீங்கன்னா இவர் எத்தனை பேரை கொண்டு போய் ஒழிச்சு வச்சாரு, அதே செட்டு செகண்ட் செட்டு அங்க அப்படியே கிருஷ்ணரோட அந்த கோபாக்கள் எல்லாம் எப்படி இவர் கொண்டு எந்த இலையில இவர் வந்து அங்க இருந்து கொண்டு போயிட்டு கோபர்களை ஒழிச்சு வச்சாரோ, திரும்பி வந்து பார்க்கும்போது அப்படியே அந்த செட் ஆஃப் கோபாஸ் அங்க இருக்கிறத பார்த்த உடனே அப்படியே என்னாச்சு, அவருடைய சென்சஸ் எல்லாம் ஸ்தம்பித்து போயிடுச்சு. அப்படியே என்ன ஆயிட்டாருன்னா, அப்படி 4 தலைகள் கொண்ட ஒரு கோல்டன் ஸ்டாச்சு மாதிரி ஆயிட்டாராம். இப்ப நம்ம பாக்குறது வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பிரபுபாதருடைய பக்தி ரசாமிர்த சிந்து புத்தகம். அதுல இருந்தா பார்த்துட்டு இருக்கோம். நீங்க சப்போஸ் தமிழ்ல உங்ககிட்ட இந்த புத்தகம் ஐ திங்க் எல்லார்கிட்டையும் இருக்கும் பக்தர்கள். நீங்க அதுக்கப்புறமா வந்து அந்த புத்தகத்துல படிச்சு பாருங்க. எக்ஸாம்பிள்ஸ் வந்து பிரபுபாதர் வந்து கொடுத்திருக்காரு. நம்ம 1, 2 நம்மளுடைய சாத்விக பாவங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் பாக்குறோம். சரிங்களா? அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்தம்பம். இதுல இந்த ஸ்தம்பம் வந்து ஸ்தம்பித்து போறது வந்து ஃபர்ஸ்ட் அச்சம், அதுக்கப்புறம் ஆச்சரியம் பார்த்தோம். துக்கம் வந்து துக்கத்துல விளையும் துக்கத்தினால் விளையும் அதிர்ச்சி. கிருஷ்ணர் பகாசுரனை வந்து கொல்வதற்காக அவருடைய அவரை கொல்றதற்கு வந்து அவர் அப்படி உள்ள போரார் பாருங்களேன். அது எத்தனைக்கும் பொழுது கொல்வதற்கு எத்தனைக்கும் பொழுது வானுலகத்துல தேவர்கள் எல்லாம் பார்த்து அப்படியே வந்து துக்கத்தினால வந்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க. இவன் அஸ்வத்தாமன் வந்து பிரம்மாஸ்திரத்தை வந்து எழுதினவுடன் கிருஷ்ணர் மேல வந்து அவன் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த அவன் வந்து உத்தராவோட குழந்தை பரீட்சித் மகாராஜ் மேல வந்து அப்படியே அந்த பிரம்மாஸ்திரம் வந்து எழுதுறான் அஸ்வத்தாமன். இதை பார்த்த உடனே அர்ஜுனர் வந்து அப்படியே ஆக்சுவலா இங்க என்ன கொடுத்திருக்காருன்னா பிரபுபாதத்தை கிருஷ்ணர் மேல ஏவுவதை கண்டவுடன் அப்படின்னு கொடுக்குறாரு. அப்படியே அதிர்ச்சியில வந்து அப்படியே அதிர்ச்சிக்குள்ளாயிட்டானா, அப்படியே ஸ்தம்பித்து போயிட்டானா அர்ஜுன். அதற்கு பிறகு வியர்த்தல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வெட் ஆகுறது, நெருப்பால் ஏற்படுகின்ற பஞ்சபூதத்துல நெருப்பு வந்து கிளர்ச்சி அடைஞ்சுன்னா இந்த சத்துவத்தால ஸ்வெட் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோபி ராதாராணி கிட்ட பேசுறாங்க. ராதாராணி இந்த கோபி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல அந்த கோபி என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். ராதாராணி அப்படியே ஒட்டமெல்லாம் பட்டு ஸ்வெட் ஆகுது. எதனால வந்து ஸ்வெட் ஆகுறது அப்படின்னு எங்க தன்னுடைய கோபி வந்து கண்டுபிடிச்சிட போறா தனக்கு ஸ்வெட் ஆகிறத. ஏன்னா வந்து பக்தர்கள் வந்து அவர்களுடைய அந்த பக்தியை வந்து அப்படியே வந்து என்ன பண்ணுவாங்க, மறைச்சு வச்சுப்பாங்க உள்ளுக்குள்ளேயே. அவதான் தப்பு. ராதாராணி வந்து அந்த கோபி ஏதாவது நினைச்சுக்க போறாளே அப்படின்னு சொல்லிட்டு ராதாராணி என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப வெயில், ரொம்ப அனல், அதனாலதான் எனக்கு ஃபுல்லா ஸ்வெட்டா இருக்கு. ஆனா அந்த கோபி கண்டுபிடிச்சிட்டு வர்றாங்க, இல்ல கிருஷ்ணர் மேல இருக்கிற அந்த அலாதி அன்பால சாத்விக பாவம், அதனால வேர்த்து கொட்டி. ஏன்னா இது வந்து மகிழ்ச்சி கழிப்பு. கோபிஸ் எல்லாம் ராதாராணி ஹாப்பியா இருந்தா அவர்கள் வந்து அவ்வளவு அன்லிமிட்டெட் ஹாப்பினஸ் வந்து அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. இது வந்து மகிழ்ச்சி கழிப்பினால் ஏற்படுகின்ற சாத்விக பாவம், அதாவது ஸ்வெட் ஆகுது. அதுக்கப்புறம் இதே இந்த ஸ்வெட் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா கோவர்தன லீலையில இந்திரதேவன் வந்து பிருந்தாவனத்தின் மீது எக்கச்சக்கமா அப்படியே வந்து மழை கொட்டுறாரு இல்லைங்களா, அந்த லீலை நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோ அதுல அப்ப அந்த சமயத்துல வானத்துல வந்து கருடதேவன் வந்து பறந்துட்டு இருந்தாராம். சோ அப்படி பறந்துகிட்டு இருக்கிற அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சினத்தின் காரணமாக உடம்புல வந்து வேர்த்து கொட்டியது அப்படின்னு சொல்றேன். நெக்ஸ்ட் மயிர் கூச்செறிதல் வந்து பாத்தீங்கன்னா ரோமாஞ்சம். மயிர் கூச்செறிதல். யசோதா கிருஷ்ணர் தன்னுடைய வாயை திறந்து காட்டின உடனே அப்படியே வந்து அந்த சராசரங்களையும் கிருஷ்ணருடைய உடம்பு வாய்க்குள்ள பார்த்த உடனே யசோதாவோட உடம்புல முழுசு அப்படியே மயிர் கூச்செறிதல் வந்து ஏற்பட்டதாம். இதுக்கு வந்து இது வந்து மயிர் கூச்செறிதலுக்கு வந்து எக்ஸாம்பிள். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து கிருஷ்ணர் வந்து தன்னுடைய சகாஸ்தோட எல்லாம் வந்து ஏதோ விளையாட்டு, அதாவது குறும்புத்தனமா அவங்க எல்லாமே வந்து அந்த
மாடு மேய்க்க போகும்போது நிறைய வந்து என்ன இருக்கும் உங்களுக்கு, கோபாஸ் கூட வந்து அவர் வந்து சண்டை போடுறது, எல்லாம் வந்து குறும்புத்தனத்தை காட்டுறது, விளையாடுறது, இதெல்லாம் நிறைய வந்து அவங்க ஃபுல்லா விளையாட்டு தான். நீங்க பாகவதம் 10th cantoல பாத்தீங்கன்னா சுகதேவ் கோஸ்வாமி என்னெல்லாம் விளையாடுறாங்க அவங்க அப்படிங்கறத வந்து ரொம்ப அற்புதமா வந்து விவரிச்சிருப்பார். சோ அப்போ அந்த கிருஷ்ணர் வந்து தன்னுடைய சகாசோட குறும்புத்தனமா வந்து சண்டை போடும் பொழுது என்ன பண்ணுவார்னா, தன்கிட்ட வந்து அந்த ஊதுகோல் இருக்கு இல்லையா, அந்த கொம்பு, அந்த ஊதுகோலை எடுத்து அப்படி ஊதுவாரா. அப்படி ஊதின உடனே அது ஃபைட்டிங் நடக்குது, மல்யுத்த சண்டை ஃப்ரெண்ட்ஸ்குள்ள. ஸ்ரீதாமா அவர் 2 டீமா பிரிஞ்சுப்பாங்க. அப்ப அந்த சண்டை போட ஸ்டார்டிங் ஓகே, ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே நாங்க வந்து ஸ்டார்ட் பண்றோம் கேம் அப்படின்றதுக்கு வந்து அந்த சிக்னல், அந்த சைன் கொடுப்பாங்கல்ல. அப்போ அதற்கு வந்து கிருஷ்ணர் வந்து தன்னுடைய ஊதுகோலை எடுத்து அப்படி ஊதும் போது ஸ்ரீராமனுக்கு உடம்புல வந்து அப்படி வந்து மயிர்கூச்சரிப்பு வந்து ஏற்பட்டதாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அர்ஜுனர் வந்து கிருஷ்ணருடைய விஸ்வரூபத்தை பார்த்த உடனே அவருக்கு வந்து ரோமாஞ்சம் ஏற்பட்டது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்வர பேதா, வாய்க்குழறுதல் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கிருஷ்ணர் அக்ரூரரின் ரதத்துல வந்து அக்ரூரர் வந்து கூட்டிட்டு போறாரு, மதுராக்கு அழைச்சிட்டு போறாரு. அப்போ யசோதா, கோபிஸ் எல்லாரும் என்ன பண்றாங்க, இந்த தேருக்கு முன்னால வழி மறிச்சு அப்படின்னு நின்னுடுறாங்க. போக வேண்டாம், அனுப்ப முடியாது. பிகாஸ் ஏன்னா அவர்களுடைய என்ன சொல்றது, அவ்வளோ ஒரு அன்பு கிருஷ்ணர் மேல. அவரை அனுப்புறதுக்கு வந்து அவரை பிரியறதுக்கு எப்படி மனசு இருக்கும். இந்த பாவ நிலையில இருக்கிற அந்த பக்தனுக்கு ஒரு செகண்ட் அந்த ஸ்பூர்த்தி இதயத்துல பார்த்த பக்தனாலேயே கிருஷ்ணருடைய பிரிவை வந்து அவனால தாங்க முடியல அப்படின்னு போது, அப்ப யசோதா தேவிக்கு, கோபிகளுக்கும் அந்த கோபாஸ்க்கும் எல்லாம், நந்த மகாராஜ், ரோகிணி தேவி எல்லாம் இவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் அந்த பிரஜவாசிகளுக்கு கிருஷ்ணரை வந்து, கிருஷ்ணருடைய அந்த பிரிவு அப்படியே வழிமறிச்சு நிறுத்திடுறாங்க அந்த தேரை. அப்போ அந்த நிறுத்துங்க தேரை நிறுத்துங்கன்னு சொல்றதுக்கு அந்த வாய், அந்த எத்தனைக்கும் பொழுது யசோதாவா இருக்கட்டும், ராதாராணிக்கு வந்து பாத்தீங்கன்னா வார்த்தையே வரவில்லையா. கத்கதா ஸ்வர பேதமாக குரல் வந்து தழுக்கிறது, அவர்களால வந்து பேச முடியல. அந்த சாத்விக பாவம் வந்து அப்ப வெளிப்படுகிறது. சரிங்களா. இதே சமயத்துல இதே மாதிரி பிரம்மதேவன் அந்த பிரம்ம விமோகன லீலையும் பாத்தீங்கன்னா 10th canto 13th chapter 64th ஸ்லோகத்துல பிரம்மதேவர் கிருஷ்ணருக்கு வந்து பிரார்த்தனைகளை சமர்ப்பிப்பதற்கு முன்னால அவருக்கு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனையை ஆரம்பிக்க போறாரு. பட் அந்த பிரார்த்தனையை ஆரம்பிக்கிறதுக்கு அந்த குரல் வந்து அப்படியே தழுத்துச்சான் அவருக்கு. சரிங்களா. ஓகே. ஸோ தேர் ஆர் சோ மெனி எக்ஸாம்பிள்ஸ். நம்ம வந்து அதுக்கு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் நடுக்கம் வந்து பாத்தீங்கன்னா வேப்பத்து, பிராணனோட காற்று கலக்கும் பொழுது வேப்பத்து, இது வந்து மீடியமா, இந்த டிகிரி வந்து மீடியமா இருக்கும் பொழுது, காற்று கலக்கும் பொழுது 3 நிலை. ஒண்ணு வந்து இனிஷியல் ஸ்டேஜ் ஸ்லைட் டிகிரி, மயிர் கூச்சரிதல். மீடியம் டிகிரி வந்து பாத்தீங்கன்னா நடுக்கம் ஏற்படுகிறது. அதுதான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நடுக்கம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன எக்ஸாம்பிள்னா, சிசுபாலன் கிருஷ்ணரை வந்து பயங்கரமா நிந்திக்கிறான் இல்லைங்களா யாகத்தப்போ. ஸோ இப்போ பயங்கரமா நிந்தித்ததை பார்த்த உடனே கோபத்தால வந்து சகாதேவனுடைய உடம்பு வந்து அப்படி வந்து நடுக்கம் ஏற்பட்டுதான். கஜபாண்டவர்கள் அங்க எல்லாம் இருக்காங்க, அந்த அசம்பிளியில எல்லாரும் இருக்காங்க இல்லையா. அப்போ சகாதேவனுடைய உடம்புல வந்து அப்படி ஒரு நடுக்கம் ஏற்பட்டதாம். ஓகே. வேப்பது உடல் நிறம் மாறுதல், வைவர்ணியம் எங்க இருக்கு, நெருப்பு. பாடி உடல் வந்து நிறம் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த உடல் நிறம் சேஞ்ச் ஆகிறதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, கிருஷ்ணர் பிரிந்தவுடன், அதாவது மதுராக்கு அழைச்சிட்டு போன பிறகு அக்ரூரர் அங்க இருக்கிற அந்த பிரஜவாசிகளோட அத்தனை பேருடைய உடலும் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும், அது வெளுத்து போயிட்டான். சோ நாரதர் அங்க இருந்து பார்க்கும்போது, மேல இருந்து பார்க்கும்போது, என்னது இது, ஒரு கடலுக்கு நடுவுல இருக்கிற ஒரு தீவு போல இருக்கே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாராம். சேஞ்ச் ஆயிடுச்சு அந்த கலர், பிரஜவாசிகளுடைய கலர் வந்து, பாடிலி கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த அவங்களுக்கு அந்த எதனால கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா, அந்த சோகம், துக்கத்தால.
ஓகே, இன்னொரு சமயத்துல பயத்தால கலர் சேஞ்ச் ஆச்சு. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா கம்சன். கிருஷ்ணர் பலராமர் அந்த யாகசாலையில அப்படி உள்ள நுழையும் போது பாத்தீங்கன்னா கம்சனோட உடம்புல இருக்கிற அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னு கொடுக்குறாரு. பிளஸ் கோவர்தன மலையை வந்து அப்படி தூக்கி நிறுத்தினவுடன் இந்திரனுடைய முகம் வந்து இந்திரதேவருடைய முக நிறம் வந்து மாறியது அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஓகே, அஸ்ரு பாத்தீங்கன்னா நீர். அஸ்ரு வந்து பாத்தீங்கன்னா இந்த அழுகை வந்து பலவித உணர்ச்சிகளால ஏற்படும். மகிழ்ச்சி, களிப்பு, சினம், பிரிவு, பல சூழ்நிலைகள்ல பல உணர்ச்சிகளுக்கு ஏத்த மாதிரி அந்த அஸ்ரு வந்து வெளிப்படும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராஜசூய வேள்வி ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா? ராஜசூய வேள்வியில சிசுபாலன் கிருஷ்ணன் நிந்தித்த உடனே சகாதேவனுக்கு நடுக்கம் ஏற்பட்டதுன்னு பார்த்தோம். அதே சமயத்துல அதே இந்த ராஜசூய வேள்வியில கிருஷ்ணரை வந்து சிசுபாலன் நிந்தித்தவுடன் பீமன் கண்ணுல இருந்து அப்படி கண்ணு கொட்டு அப்படி தண்ணி கொட்டிதான். இந்த தண்ணீர் கொட்டுவது கூட பாத்தீங்கன்னா அந்த தண்ணீர் வந்து குளிர்ச்சியா இருந்தா அது ஆனந்த கண்ணீரா, அது வந்து சூடா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது சினத்தின் காரணமாக வழிந்ததுன்னு அர்த்தம். சரிங்களா? சோ இல்ல பிரபுபாத் வந்து அந்த நேரத்துல என்னென்னலாம் ரூப கோஸ்வாமி கொடுத்த விளக்கங்களுக்கு வந்து அவர் விளக்கு உரை கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாருன்னா, அப்ப அந்த நேரத்துல வந்து கண்களினுடைய அசை வந்து ரொம்ப இறுக்கமா இருக்கும். அதாவது ஐதர் ஆனந்தத்துல தண்ணீர் வந்து கொட்டினாலும் சரி, சின்னத்தின் காரணமாக அழுதாலும் சரி, கண்ணெல்லாம் அப்படியே செவந்து போயிடும், ஒரு எரிச்சல் இருக்கும். அப்படிலாம் வந்து நமக்கு அந்த நேரத்துல எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு கொடுத்திருக்காரு. சோ இப்ப இந்த சமயத்துல பீஷ்மன் கண்ணுல கொட்டது வந்து உஷ்ணமான கண்ணீர். ஏன்னா சினத்துல வருது, கோபத்துல. அவனால ஒன்னே பண்ண முடியல. அவன் ஆக்சுவலா சிசுபாலனை கொன்னுடணும்னு முடிவு பண்றான். ஆனா கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அனுமதி கொடுக்கல அந்த நேரத்துல பீமனுக்கு. ஓகேங்களா? சோ அதனால இது அஸ்ருக்கு எக்ஸாம்பிள். இன்னொரு சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா பாகவதத்திலே 10th canto 60th chapter 23rd ஸ்லோகம், கிருஷ்ணரும் ருக்மிணி தேவியும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ கிருஷ்ணர் வந்து ருக்மிணி தேவியை சொல்றாரு இல்லையா, எதற்காக நீ என்ன வந்து ஒரு ஆயர்குல பையனை வந்து கல்யாணம் பண்ணிட்ட, ஒரு மாடு மேய்க்கிற பையனா, நீ வந்து உன்னோட இதுலயே ஒரு கஷத்திரிய வம்சத்திலேயே வந்து நீ ஒரு அரசனை வந்து நீ கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம்ல அப்படிலாம் சொல்லி பேசுறாருல, சும்மா வேடிக்கைக்காக ருக்மிணி தேவியை வந்து பரிசோதிப்பதற்காக. அப்போ ஐயோ எங்க கிருஷ்ணரை விட்டு பிரிஞ்சு போயிடுவோமோ அப்படின்னு நினைச்சு ருக்மிணி தேவி கண்களில் இருந்து அப்படியே வந்து தரையா வந்து தண்ணீர் வந்து கொட்டியதான். வந்து அஸ்ரு. சோ ஃபைனல் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரளயா, ஆகாயம், மயக்கம், பிரளயம்னு சொல்லுவாங்க. கம்ப்ளீட்டா அதனால என்ன சொல்றது, ஃபெயிண்ட் ஆகி விழுந்துருது. ஒரே சமயத்துல அட் சேம் டைம் துக்கம் சுகம் ரெண்டும் சேம் டைம்ல. இதெல்லாம் நம்ம வந்து இது எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதெல்லாம் நடக்கும், அதுக்குள்ள எக்ஸாம்பிள்லாம் நம்ம பின்னால பார்க்க போறோம் வரப்போற வகுப்புல. ஒரே சமயத்துல துக்கம் சுகம் இது ரெண்டாலும் தாக்கப்பட்டு அவ்வளோ ஒரு பிவில்டர்மெண்ட், மைண்ட் வந்து அப்படியே குழம்பி போயிடும். என்ன செய்யறதுனே தெரியாத அவனுக்கு அப்பேற்பட்ட ஒரு குழப்ப நிலைதான் பிரளயம். எல்லாம் அழிவு, அந்த பெயிண்ட் ஆயிடும், எல்லாம் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவான். நெடுஞ்சான் கிடையாது, கீழே விழுந்துடுவான். இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிருஷ்ணர் கோபிகளை தேடி வரும் பொழுது, ராசலீலை முடிந்த பிறகு கிருஷ்ணன் மறைஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் கோபிகள்லாம் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பிறகு கிருஷ்ணர் மறுபடியும் கோபிகள் முன்னால வந்து வெளிப்படுகிறார் இல்லையா, தோன்றுகிறார் இல்லையா, அந்த புதர் மறைவில இருந்து அவர் அப்படி வெளிப்பட்ட உடனே அப்படியே வந்து என்னன்னா ஒரே சமயத்துல பாருங்க, ஐ திங்க் வரப்போற வகுப்புலன்னு சொன்னேன். பட் இந்த லீலையிலேயே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். என்னன்னா அந்த கோபிகள் ஒரே அந்த சமயத்துல வந்து பிரிவின் துக்கத்துல இருந்தாங்க. இம்மிடியேட்டா என்ன ஆகுறது, கிருஷ்ணரை பார்த்து சந்தோஷம். சுகம் அண்ட் துக்கம் ரெண்டுமே ஒரே சமயத்துல. அந்த சமயத்துல அப்படியே வந்து பிரளயம், அப்படியே பெயிண்ட் ஆகி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. ஓகே, சோ ஈவன் பரீட்சித் மகாராஜ் கிட்ட வந்து சுகதேவ் கோஸ்வாமி 10th canto 30th chapter 15th ஸ்லோகத்துல வந்து சொல்றாரு. என்னன்னா இது வந்து அவரை மீட் பண்ண பிறகு பிரளயம், அவரை காணாம பிரிவின் போதும் அவங்க வந்து அதே மாதிரி எல்லா கோபிகளும் அந்த பிரளயா அப்படிங்கிற அந்த சாத்விக பாவம் வந்து வெளிப்பட்டது. அனைவரும்
மயங்கி தன்னிலை மறந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இவைதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சாத்விகா அஷ்ட சாத்விகா பாவங்கள் அந்த பக்தர்களிடம் வந்து எப்பொழுது எந்த நேரத்தில் எந்த உணர்வுகளின் மூலம் ஏற்படுகின்றது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இதுக்கு வந்து ஒரு பெரிய கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேஜ் கொடுத்திருக்காரு அந்த பக்தி ரசாமிருத புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா ரூப கோஸ்வாமி. பிகாஸ் பல பிரிவுகள் அதற்குள்ள எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காரு அவரு. ஓகே, இதுதான் வந்து சாத்விகா பாவங்கள். நெக்ஸ்ட் அனுபாவம். இந்த சாத்விக பாவம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இன்டர்னலா அது வந்து நமக்கு அந்த சத்துவம் பிராணனோடு கலந்து பஞ்சபூதங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணும்போது ஏற்படுறது இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அனுபவம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது நம்ம அனுபவங்களை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். வித் எக்ஸாம்பிள்ஸோடையும் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஓகே, இது சாத்விக பாவங்கள். ஓகே, அனுபவங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது உத்பாஸ்வர அப்படின்னு சொல்லப்படுது. என்னென்ன அனுபவங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம 13 அனுபவங்கள் வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஆடல், அப்புறமா வந்து பாடல், உடலை வந்து விரித்து கொள்ளுதல், அப்புறமா வந்து கோழை வடிதல், தன்னிலை மறைத்தல். ஸோ இந்த மாதிரி எல்லா அனுபவங்களும் பார்த்தோம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ நீங்க சாத்விக பாவம்னா என்ன நமக்கு தெரிஞ்சுட்டு கிளியரா ஃபுல்லா கம்ப்ளீட்டா. அதுக்கப்புறமா வந்து அனுபவம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். ஓகே ஓகே, இப்ப நம்ம நெக்ஸ்ட் இது பார்க்க போறோம். இது வந்து ஸ்தாயி பாவம். ஸ்தாயி பாவம், ஸ்தாயி பாவம்னா என்ன? ஸ்தாயி பாவம் என்றால் என்ன? பக்தி ரசாமிருத 1.5.1 அத்தியாயம் 32. இன்னொன்று வந்து அனுச்சேத சந்தர்ப்பம். இது வந்து பக்தி ரசாமிருத சிந்து புத்தகம் ரூப கோஸ்வாமியுடையது. நம்ம பார்க்கறது வந்து விஸ்வநாத சிவகோஸ்வாமி சிவகோஸ்வாமி இலக்கவுரை, ரூபாதர் இலக்கவுரை இதெல்லாம் பண்ணி பார்க்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா பிரீத்தி சந்தர்ப்ப அனுச்சேதத்துக்கு ஜீவ கோஸ்வாமிய பிரீத்தி சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. ஸோ நமக்கு இப்ப இந்த ஸ்தாயி பாவம்னா என்ன, அனுபவம்னா என்ன, எல்லா வித பாவங்கள் வந்து ஆச்சாரியர்கள் என்னென்ன கருத்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்களோ அந்தந்த புத்தகத்துல அங்க இருந்தெல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்றோம், மொத்த இன்ஃபர்மேஷன்ஸும் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. நம்ம இதான் பார்க்கிறோம். மொத்த இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்ச வரைக்கும் இந்த புத்தகத்துல இப்ப திடீர்னு பிரீத்தி சந்தர்ப்பல அதுல தாய் பாவத்தை பத்தி ஜீவ கோஸ்வாமி சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். அது விளக்கம் பிளஸ் ஜீவ கோஸ்வாமி விஸ்வநாத சக்கரவர்த்தி கூறுகின்ற விளக்கம், அப்புறம் ரூப கோஸ்வாமி பக்தி ரசாமிருத விளக்கம், சைத்தன்யா சரிதாமிருத லட்சுமிதாச கவிராஜ கோஸ்வாமி கூறுகின்ற விளக்கம். ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் நமக்கு கிடைக்கிறதோ, பிளஸ் இப்ப நம்ம மெயினா பார்க்கறது பக்தி வினோத தாக்கூரார் சமோதன பாஷை. ஸோ கிடைச்சதெல்லாம் நம்ம என்ன பண்ணிருக்கோம், மொத்தமா சேர்த்து வச்சு நம்ம பார்க்கறோம். ஸ்தாயி பாவம்னா என்ன? ஸ்தாயி பாவம் என்பது உன்னத நிலையில், இந்த உன்னத நிலைன்னு வந்ததுனாலே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, உன்னத நிலை அப்படின்னா above three modes அப்படின்றதுதான் அர்த்தம். முக்குணத்துக்கு கீழே கிடையாது, முக்குணத்துக்கு உட்பட்டது கிடையவே கிடையாது. முக்குணத்துக்கு அப்பாற்பட்ட நிலையில அந்த பக்தன் இருக்கும் பொழுது அந்த நிலையில ஏற்படுகிற பாவங்கள் தான் இது அத்தனையும். இப்ப நம்ம பார்க்க போற அத்தனை பாவங்களுமே. ஏன்னா இந்த நிலையில அந்த பக்தன் கிருஷ்ணருடைய சொரூப சக்தியுடைய ஆக்கிரமிப்பு கீழே வந்துடுறான். அவன் வந்து மாய சக்தியுடைய கீழ் கிடையாது. அவன் அதுக்கு அவனுடைய செயல்கள் அத்தனையும் கிருஷ்ணருடைய சொரூப சக்தி வந்து என்ன பண்ணப்படுகிறது, செயல்படுத்தப்படுது. அந்த கண்ட்ரோல்ல இருக்கான். இது அப்பப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன். ஓகே, உன்னத நிலையில் முக்குணத்துக்கு அப்பாற்பட்ட இந்த பாவா பிரேமா அப்படிங்கிற அந்த நிலையில் கிருஷ்ணரோடு தொடர்பு கொண்ட ரிலேட்டட் டு கிருஷ்ணா தொடர்ந்த பரவச பிரேமையுடன் கூடிய உறவு வந்து ரிலேஷன்ஷிப். என்ன சொல்றது, உறவு, ஏதாவது ஒரு பந்தத்தில் சொந்தத்தில் கிருஷ்ணரோட டைரக்ட் ஆன, கிருஷ்ணரோட ரிலேட் ஆன பரவச பிரேமி அப்படின்னா எக்ஸ்டாட்டிக் லவ். எக்ஸ்டாட்டிக் லவ் அப்படின்னு எழுதுறாரு. இந்த பிரீத்தி அப்படின்னாலே பாத்தீங்கன்னா எக்ஸ்டாட்டிக் லவ், பரவச பிரேமை.
அதோட பரவச பிரேமோட கூடிய ரிலேஷன்ஷிப், உறவு முறை. அதுதான் வந்து ஸ்தாயி பாவம். இந்த உறவில் ஏற்படும் நிரந்தர பாவம் ஸ்தாயி பாவம் எனப்படுகிறது. ஃபர்ஸ்ட் நம்ம இதோடைய டெரிவேஷன் பார்த்துருவோம், அதோடைய டெக்னிக்கலா அதோடைய அர்த்தம் என்னன்னு பார்த்து ரொம்ப குழப்பமா இருந்ததுன்னா அதுக்கப்புறமா வந்து நம்ம அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு நமக்கு புரிய வரும். இந்த உறவில் ஏற்படும் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், நம்பர் 1 முகுணத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கணும். நம்பர் 2 வந்து அது எக்ஸ்டாட்டிக், அந்த ஃபீலிங்ஸ் பாவ ரூப அனுஷீலனமா இருக்கணும். தொடர்ந்தன்னு இருக்கு பாருங்க, இந்த தொடர்ந்தன்னு போதே அனுஷீலனம்னு அர்த்தம். அன்இன்டரப்டட், தூய பக்திக்கு நம்ம பார்த்துட்டோம், விளக்கம் பார்த்துட்டே ரூபகோசம் என்ன சொல்றது, அன்இன்டரப்டட், அன்அலாய்டு, அன்மோட்டிவேட்டட் சர்வீஸ். தொடர்ந்தா இந்த வார்த்தை கண்டினியூஸா வந்து இருக்கும். யாரோட தொடர்பு, ரிலேட்டட் டு கிருஷ்ணா, கண்டினியூஸ். பரவச பிரேமைனா பாவரூபா, பாவரூப அனுஷீலனம் கூடிய ரிலேஷன்ஷிப். அங்க என்னவா இருக்கணும், ஃபேவரபிள் அப்படின்னா கிருஷ்ணர் மேல இருக்கின்ற அன்பு, அட்டாச்மெண்ட், அசக்தி, பற்று, பிரீத்தி, ரத்தி, இதோடு சேர்ந்த அந்த ரிலேஷன்ஷிப், அதுதான் ஸ்தாயி பாவம் சொல்லப்படும். இது வந்து பர்மனன்ட், நிரந்தர பாவம். இதுக்கு முன்னால நம்ம பார்த்தோம் இல்லையா, இத பார்த்தோம். இப்ப உங்களுக்கு இந்த ஸ்லைட் உங்களுக்கு புரியதா பாருங்க. இதுல பார்த்தோம், இங்க பார்த்தோம், அங்க பாருங்க. ஸ்தாயி ரூபான்னு ஒரு பாருங்க. பாவரூப பக்தி 2ஆக பிரிக்கப்படுகிறது. ஸ்தாயி ரூபா, சஞ்சாரி ரூபா. இந்த ஸ்தாயி ரூபா தான் நிரந்தர உணர்ச்சி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ஸ்தாயி ரூபா இதை முடிச்சுட்டு நம்ம இந்த சஞ்சாரி ரூபா அது என்னன்னு நம்ம பார்க்க போறோம். டெம்பரவரி ஃபீலிங்ஸ் அதையும் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்ப என்ன பார்க்கிறோம், நம்ம ஸ்தாயி பாவம் பார்க்கிறோம் இல்லையா. ஓகே, இது வந்து நிரந்தர பாவம், இட்டர்னல் ரிலேஷன்ஷிப். இட்டர்னல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய இட்டர்னல் ஃபீலிங்ஸ், அதான் ஸ்தாயி பாவம். ஓகே, பேரன்பு கடலை போன்று ஆழமான இது. அந்த அன்பு எப்படி இருக்கும், சாதாரண அன்புலாம் கிடையாது. அது வந்து எப்படி இருக்கான், பேரன்பு கடல் போன்ற ஆழம், இவ்வளவு பிரீத்தி, இவ்வளவு அன்பு கிருஷ்ணன். இப்பேற்பட்ட ஆழமான இது அந்த ஸ்தாயி பாவமானது அனுகூல மற்றும் பிரதிகூல சூழ்நிலைகளிலும் அழியாத பரவச பிரேமமாகும். பண்ணலாம். உங்களுக்கு பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அனுகூலியமான சிச்சுவேஷன், பிரதிகூலியமான சிச்சுவேஷன், அது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். என்ன கண்டிஷனாக இருந்தாலும் அவனுக்கு வந்து அந்த பக்தனுக்கு வந்து அந்த பரவச பிரேமையானது அழியாது, டிஸ்ட்ரக்ட் ஆகாது. அன்பு அப்படி இருக்கும் கண்டினியூஸா. இப்ப நம்ம வந்து சப்போஸ் வந்து பக்தி தொண்டு பண்றோம்னு ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜ் சொல்றோம், இதோட கம்பேர் பண்ணி பண்ணவே முடியாது, கிட்டவே நெருங்க முடியாது. நமக்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்தி பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகுது, சில நாள் வந்து நம்ம ஜோரா பண்ணுவோம், சில நாள் என்ன ஆயிடும் அப்படியே அந்த ஒரு என்ன இருக்காது. உங்களுக்கு பிரதிகூலியமா ஏதாவது வீட்டுல நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அனுகூலியமா இருக்கும்போது வீட்டோட சுச்சுவேஷன் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் நமக்கு சப்போர்ட் பண்ணி, யாரும் நமக்கு திட்டாம, யாரும் நமக்கு வந்து இன்சல்ட் பண்ணாம இருக்கும்போது ஓரளவுக்கு நம்மளால என்ன பண்ண முடியல, பக்தி வந்து பண்ண முடியும். ஏதாவது ஒரு பிரதிகூலியமா வீட்டுல வந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, சோ எந்த விஷயம் வேணாலும் இருக்குங்க, உடனே என்ன ஆயிடும்னா நம்மளோட அந்த பக்திக்கு உண்டானது வந்து என்ன ஆயிடும், அப்படியே அங்க ஒரு பிரேக், ஸ்பீட் பிரேக்கர் அப்படியே ஸ்டாப் பண்ணுவோம். பட் ஆனா இந்த ஸ்டேஜ்ல வந்து அது அப்படி கிடையாது. அது அனுகூல சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, பிரதிகூல சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, எப்ப தடை ஏற்பட்டாலும் சரி, இந்த பரவச பிரேமை வந்து என்ன ஆகாது, எக்ஸ்டாட்டிக் லவ் அது வந்து பார்த்தீங்கன்னா அழியவே அழியாது. அது வந்து பெர்மனன்ட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அது இனி வந்து அழியதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகே, சரி. 4th பாயிண்ட், விபாவ, அனுபாவ மற்றும் வியபிச்சாரி பாவங்கள் ஸ்தாயி பாவம். வியபிச்சாரி பாவங்கள் ஒரு கமா, ஓகேங்களா, ஸ்தாயி பாவம் தோன்ற காரணமாகும்.
ஓகே, இப்ப நம்ம கேட்கலாம், என்ன கேள்வி வரும்? ஓகே, இந்த ஸ்தாயி பாவம் தோன்றணும்னா அதுக்கு என்னன்னா, எதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அனுபவம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த அனுபவம், விபாவம் இப்ப பார்க்க போறோம். அப்புறம் வியபிச்சாரி பாவம். சோ இதெல்லாம் தான் இந்த ஸ்தாயி பாவம் தோன்றுவதற்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இந்த பாவங்கள் அனைத்தும் பிரீத்தியின் பகுதிகளாகும். நம்ம பார்த்தோம் இல்லையா, பிரீத்தி அப்படின்னா எக்ஸ்டாட்டிக் லவ், அந்த பிரீத்தி கிருஷ்ணன் மேல அந்த ரத்தி, அதோடைய போர்ஷன்ஸ் இதெல்லாம் என்னன்னா விபாவா, அனுபாவா, வியபிச்சாரி பாவம். சோ இப்ப இந்த பெர்மனன்ட் இமோஷன் தோன்றுவதற்கு இதெல்லாம் காரணம். விபாவா, அனுபாவா, வியபிச்சாரி பாவம் தான் ஸ்தாயி பாவம் தோன்றுவதற்கு காரணம். அந்த 4th பாயிண்ட் பார்த்தோம். 5th பாயிண்ட், மற்ற எல்லா பாவங்கள்னா ஹாஸ்யம் போன்ற அனுகூல்யமான மற்றும் குரோதம் போன்ற பிரதிகூல்யமான பாவங்களை திறம்பட ஆட்சி புரியும் மன்னர் போல கட்டுப்படுத்துகிறது இந்த ஸ்தாயி பாவம். ஓகே, ஸ்தாயி பாவத்துக்கு இன்னொரு 2.5.1 32ல என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம அனுகூல்ய பிரதிகூல்யம் 3rd பாயிண்ட்ல நம்ம ஒண்ணு பார்த்தோம் இல்லையா. சோ இந்த எந்த பாவங்களா இருந்தாலும், அதாவது ஹாஸ்ய பாவமா இருக்கட்டும், ஹாஸ்யம்ங்கிறது வந்து அனுகூல்யமான ஒரு பாவம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கோவப்படுறது வந்து ஒரு பிரதிகூல்ய ஒரு பாவம். எந்த பாவங்களாக இருந்தாலும் இந்த ஸ்தாயி பாவம், இந்த பெர்மனன்ட் இமோஷன் வந்து என்ன பண்றது, எல்லாத்தையும் அப்படி கட்டுப்படுத்தி தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சு அது ரூல் பண்ணுது ஸ்தாயி பாவம். ஓகே, சோ இதுதான் வந்து அவிருத்தான் விருத்தாம்ச்ச பாவான் யோவசதாம் நயன் சூராஜேவ விராஜேத சஸ்தாயி பாவ உச்யதே. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் தான், மற்ற எல்லா பாவங்களையும் திறம்பட ஆட்சி புரியும் மன்னரை போல கட்டுப்படுத்துகிறது இந்த ஸ்தாயி பாவம், பெர்மனன்ட் இமோஷன். இதான் வந்து ஸ்தாயி பாவம். ஓகே, இப்போ இந்த ஸ்தாயி பாவம் பாருங்க. இப்ப நமக்கு நிறைய ரெஃபரன்ஸ் பார்க்க போறோம் ஸ்தாயி பாவத்தை பத்தி. பிகாஸ் என்ன, இட்ஸ் வெரி வெரி என்ன சொல்றது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்தாயி பாவம் வந்து 5 விதமா வந்து நமக்கு என்ன இருக்கு, அந்த பாவம் என்னென்னலாம் இந்த ஸ்தாயி பாவம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மேஜர் ரிலேஷன்ஷிப் வித் கிருஷ்ணா, உறவு முறை என்னென்னா சாந்த பாவம், அதுக்கப்புறம் தாஸ்ய பாவம், சத்திய பாவம், வாத்சல்ய பாவம், மாதுரிய பாவம். ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த தாஸ்ய பாவத்துக்கு ரூப கோஸ்வாமி பிரீத்தி அப்படின்னு சொல்றாரு, பேர் கொடுக்குறாரு. அப்புறம் வாத்சல்யக்கு வந்து வத்சல அப்படின்னும் அவர் வந்து பேர் கொடுக்கிறார், வத்சல அப்படின்னு சொல்றாரு. மாதுரியக்கு வந்து மாதுரிய, சிங்கார, உஜ்வல, இதெல்லாம் ஒரே அர்த்தம் தான், மாதுரிய பாவத்தை குறிக்கிறது தான். மாதுரிய பாவத்தை குறிக்கிறதுக்கு என்னென்னலாம் வார்த்தைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாதுரிய, சிங்கார, உஜ்வல, இதெல்லாம் மாதுரிய பாவத்தை குறிக்கின்ற வார்த்தைகள். ஸோ இதெல்லாம் வந்து பெர்மனன்ட் இமோஷன் ஸ்தாயி பாவம். ஓகே, ஓகே, இப்ப சைதன்ய சரிதாமிருதம் வந்து பார்ப்போம். कृष्ण रति काट हले प्रेम बीखान कृष्ण भक्ति रसे रे स्थायी पावन नाम. சோ இது வந்து சைதன்ய சரிதாமிருதம் மத்திய லீலை 23.4, 23வது சாப்டர் 4வது ஸ்லோகம். கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணருக்கான பற்றுதல், அட்டாச்மெண்ட், தட் ரத்தி பாவம் ஆழமாகும் போது, ரொம்ப டீப்பா போகும்போது பிரேம பக்தி அடையப்படுகிறது. இது நம்ம பார்த்தோம். பாவம் வந்து பிரேமையுடைய ஒரு கதிர், அப்படி மொட்டு பிரேமையின் மொட்டு தான் பாவம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா. பிரேமை வந்து மலராக கருதினால் பாவம் வந்து ஒரு மொட்டு, பிரேமை வந்து சூரியனாக கருதினால் பாவா வந்து அதோடைய ஒரு கதிர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்ப கிருஷ்ணதாச கவிராஜர் கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, அந்த பாவா வந்து ரொம்ப டீப்பா போகும்போது பிரேமை ஆகுது. புரியுதுங்களா? இப்ப பாருங்க, நமக்கு எத்தனை அந்த விளக்கம் கிடைக்கிறது இல்லையா. பிரேம ரொம்ப டீப்பா போச்சுன்னா அது பாவா, சாரி, பாவா ரொம்ப டீப்பா போச்சுன்னா, உல்டாவா சொல்றேன், பாவா ரொம்ப டீப்பா போச்சுன்னா அது பிரேம பக்தி அடையப்படுகிறது அப்படின்றார். ஓகே, அத்தகு நிலை
அதாவது அந்த பிரேம நிலை, அந்த நிலையத்தான் வந்து ஸ்தாயி பாவ, அந்த நிலை வந்து, ஏன்னா அப்ப அந்த சமயத்துல வந்து அந்த ரிலேஷன் என்னங்கிறது தெரிஞ்சிடும் அவனுக்கு. இந்த 5 விதமான கிருஷ்ணரோடு அந்த எந்த சம்பந்தப்பட்டு அந்த ஜீவாத்மா கிருஷ்ணரோடு அந்த உறவில் இருக்கிறது அப்படின்றது தெரிய வந்துடும். அததான் இங்க சொல்றாரு. என்ன சொல்றேன்னா, அத்தகு நிலை ஸ்தாயி பாவம். அப்ப அந்த ஸ்தாயி பாவத்துல வந்து அந்த பக்தி ரசங்களை வந்து நிரந்தரமாக அனுபவித்தல் என்று அறியப்படுகிறது. அந்த ஸ்தாயி பாவத்துலதான் அந்த பக்தி ரசத்தை அவன் இட்டர்னலா அவன் வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இந்த பிரேமாங்கிற நிலையில இட்டர்னல் ரிலேஷன்ஷிப் அவனுக்கு தெரிஞ்ச பிறகு அதுல வந்து அவன் பக்தி ரசத்தை வந்து சுவைக்க ஆரம்பித்து விடுவான், இட்டர்னலி, நிரந்தரமாக. கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி குறிக்கிறார். ஓகே, அதுக்கப்புறம் பக்தி ரசாமிருத சிந்து 2.1.5 விபாவை அனுபாவை சாத்விகைர்விசாரிபிஹி ஸ்வாத்யத்வம் ஹிருதி பக்தானாம் ஆனிதா ஷவனாதிபி ஏஷா கிருஷ்ண ரதி ஸ்தாயி பாவோ பக்திரசோ பவே. ஓகே, ரூப கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, ஸ்தாயி பாவா என்று அழைக்கப்படும் கிருஷ்ணருக்கான இந்த ரதி. ஓகே, இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம் என்ன காரணம் இந்த ஸ்தாயி பாவா உருவாகுறதுக்கு. நம்ம இதுக்கு முன்னால பார்த்தோம். இங்க என்ன சொல்றேன்னா, இந்த ஸ்தாயி பாவா எப்படி உருவாகுது அப்படின்னா, கிருஷ்ணாவை பத்தி கேட்கறது மூலியமா, அவரை பத்தி கேட்க கேட்க கேட்க. அதனாலதான் ஸ்ரவணம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல பாத்தீங்கன்னா சேவையிலேயே பக்தி தொண்டிலே ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம். ஸ்ரவணம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கீர்த்தனம் பண்ணும்போது அது ஸ்மரணத்துல கொண்டு போய் விட்டுடுது. சோ அந்த ஸ்ரவணம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்ரவணத்தின் மூலம் கிருஷ்ணருக்கு உண்டான, கிருஷ்ணருக்கு மேல் அந்த ரத்தி ஏற்படும் பொழுது சோ இந்த ஸ்தாயி பாவம் என்ன ஆகுதுன்னா, விபாவம், அனுபாவம், சாத்விக பாவம் மற்றும் விபச்சாரி பாவங்களால் பக்தர்களின் இதயங்களில் உன்னத ஆனந்தத்திற்கு காரணமாகிறது. சோ இதுக்கு முன்னால ஸ்தாயி பாவத்துக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம் இல்லையா? சோ இப்போ என்ன ஆகுறதுன்னா, இந்த ஸ்தாயி பாவம், இந்த மிக்சர் ஆஃப் ஆல் த பாவாஸ், எல்லா பாவங்களும் ஒன்னா சேர்ந்து அந்த பக்தனுடைய இதயத்துல வந்து டிரான்சிடென்டல் பிளிஸ், உன்னத ஆனந்தத்துக்கு காரணமாகிறது. அதுக்கு பிறகு அந்த பிளிஸ் வந்து அதுக்கப்புறம் பக்தி ரசமாக மாறுகிறது அப்படின்னு சொல்றார். இப்போ நம்ம இதோட பார்க்கலாம். இப்படி இப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த ஸ்லைடு பாருங்க. சோ பக்தி ரசம், நம்ம பார்க்க போறோம் பிறகு. சோ பக்தி ரசத்தை பத்தி இன்னும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போறோம். பிகாஸ் என்ன பாருங்க, பக்தி ரசாமிருத சிந்து தான் அந்த புத்தகத்துடைய பேரு, ரூப கோஸ்வாமி. இன்னும் நம்ம அந்த பக்தி ரசத்துக்குள்ளவே, அந்த டைட்டிலுக்குள்ளவே நம்ம இன்னும் போல. பாருங்க, இந்த ஃப்ளோ விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து சொல்லி அதற்கு பிறகுதான் அந்த பக்தி ரசத்துக்குள்ளேயே என்டர் ஆக போற. பக்தி ரசாமிருத சிந்து அகில ரசாமிருத மூர்த்தி. கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா அகில ரசாமிருத மூர்த்தி. சோ அந்த ரசம், பக்தி ரசம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ அதுதான் இது. சோ இந்த பக்தி ரசமானது விபச்சாரி பாவம், விபாவம், அனுபாவம், ஸ்தாயி பாவம், இதெல்லாம் மிக்சர், இதெல்லாம் ஒன்னா சேர்ந்ததுதான் பக்தி ரசம். இப்ப நம்ம என்னென்னலாம் பார்த்து முடிச்சிருக்கோம்? அனுபாவம் பார்த்துட்டோம், ஸ்தாயி பாவம் பார்த்துட்டோம். இன்னும் நம்ம விபாவம், விபச்சாரி பாவம் நம்ம பார்க்க போறோம். ஓகே, பிளஸ் இதெல்லாம் சேர்ந்து பக்தி ரசம் கூட்டு கலவை அப்படி மிக்ஸ் பண்ணா அது நம்ம பார்க்கலாம். எப்படின்னா, சப்போஸ் இப்போ வந்து ஒரு ரசம் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பக்தி ரசம்ங்கிறதுக்கு வந்து இப்ப நம்ம ஜென்ரலா ரசம் வைக்கும்போது அதுக்கு பேசிக்கா சில விஷயங்கள் என்ன, நமக்கு புளி இல்லையா, புளி உப்பு வச்சுக்கலாம், அது பேசிக். ஆனா அதுவே வந்து நமக்கு என்ன ஆயிடாது, அதை கொதிக்க வச்சு இறக்கினா அதுவே வந்து ரசம் ஆயிடாது, பக்தி ரசம். அதை வந்து நம்ம என்ன பண்ணோம், அதோட சரி கொஞ்சம் நமக்கு வந்து தக்காளி, அப்புறம் பெப்பர், ஓகே, அதுக்கு வந்து இந்த கொத்தமல்லி, இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு அந்த ரசப்பொடி, ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம வந்து அதை வந்து ரசம் வந்து செய்யும்போது இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அது
பக்தி அந்த ரசம் வந்து முழுமை அடைகிறது இல்லையா? சோ அதை போல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்தி ரசமானது இதெல்லாம் ஒன்னா சேர்ந்தா அந்த பக்தியானது முழுமை அடைகிறது, பக்தி ரசமாகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. மெலோஸ், பக்தி மெலோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் பக்தி ரசம். ஓகே, இப்ப நம்ம விபாவம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். விபாவம், ஓகே, இது வந்து பக்தி ரசாமிருத சிந்து பிரபுபாதா புத்தகத்தில் இருந்து. விபாவம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மெய் மறத்தலின் போது, ஏன்னா இது எல்லாம் இந்த பாவாங்கிற ஸ்டேஜே அவன் அபவ் பாடிலி கான்சியஸ்க்கா போயிடுவான், குணத்துக்கு அப்பாற்பட்டு போயிடுவான். சோ மெய் மறத்தலின் போது உடலில் 8 உன்னத அடையாளங்கள் காணப்படுகின்றன. அந்த 8 அடையாளம் தான் சாத்விக பாவங்கள். ஓகேவா? சோ இந்த சாத்விக பாவங்கள் எல்லாம் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள மீதான 5 வகையான மெய் மறத்தல் பிரிவுகளின் கலப்பினாலேயே சாத்தியமாகின்றன. ஓகே, சோ இந்த மெய் மறத்தல் எப்ப ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதெல்லாம் மிக்ஸ் ஆகுது. அந்த வியபிச்சாரி பாவம், அப்புறம் வந்து சாத்விக பாவம், அதுக்கப்புறம் அனுபாவம், விபாவம், இதெல்லாம் மிக்ஸ் ஆனதாலதான் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா சரி, விபாவம் தான் இப்ப நம்ம என்னன்னு பாக்குறோம். மீதி இருக்கிற பாவங்கள் எல்லாம் மிக்ஸ் ஆகும் பொழுது சாத்தியம் ஆகின்றது அப்படின்னு சொல்றாரு. சோ இதெல்லாம் மிக்ஸ் ஆகாம ஒருவனால் உன்னத ஆனந்தத்தினை சுவைக்க முடியாது. இதெல்லாம் மிக்ஸ் ஆகாம அவனால வந்து அந்த பிளிஸ் அவனால ரிலீஸ் பண்ண முடியாதுங்கிறது. இதெல்லாம் மிக்ஸ் ஆகணும். சோ இந்த உன்னத ரசத்தினை, இந்த ரசம், அந்த பக்தி ரசத்தினை டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த சுவைப்பதற்கு காரணமாக இல்ல அடிப்படையா இருக்கிறது பேர் தான் விபாவம் அப்படின்றார். இப்ப இது வந்து விபாவம்னா என்னன்னு நம்ம பாக்குறோம். பிகாஸ் இந்த ரசத்தை சுவைக்கணும் இல்லையா? அந்த சுவைப்பதற்கு ஒரு அடிப்படையான ஒரு காரணம், ஒரு பேசிக் காரணம். இந்த பக்தி ரசத்தை ரிலீஸ் பண்றப்பா அதுக்கு பேஸ் என்ன, ரூட் காஸ் என்ன அப்படின்னா அதுதான் விபாவம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ரொம்ப வந்து பெருசா ரொம்ப குழம்பிக்க வேணாம். நம்ம இத டெக்னிக்கலா நம்ம பார்த்திருந்தாலும் அதுக்கு நமக்கு வந்து இப்ப பார்க்க போற இந்த இன்னும் 2-3 ஸ்லைட்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய வந்து கிளாரிட்டி கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே, விபாவம் என்னன்னு முதல்ல நம்ம பார்த்துட்டோம்னாலே உங்களுக்கு ஈஸியா வந்து புரிஞ்சிடும். ஓகே, இது வந்து அக்னி புராணம் மற்றும் பக்தி ரசாமிருத சிந்துல விபாவ என்பது பின்வருமாறு விவரிக்கப்பட்டுள்ளது. விபாவம்னா என்னன்னு பார்க்கலாம். தத்ர ஜ்ஞேயா விபாவஸ்து ரத்யாஸ்வாதன ஹேதவஹ தே த்விதா லம்பனா ஏகே ததை உத்தீபனா பரே. ஓகே, விபாவம். இதுக்கு முன்னால பிரபுபாத் வந்து விபாவம்னா என்ன, அந்த ரத்தி அந்த சுவையை வந்து அனுபவிக்கிறதுக்கான பேசிக் காரணம் தான் வந்து விபாவம்னு சொல்லிட்டாரு இல்லையா? இந்த பிளிஸ் அனுபவிக்கிறது. இப்போ அது இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன கிடைக்கிறதுன்னு பார்க்கலாம். கிருஷ்ணரின் மீதான அன்பினை சுவைப்பதற்கு காரணமாக அல்லது அடிப்படையாக இருப்பது விபாவா எனப்படும். ஓகே, சோ கிருஷ்ணர் மேல அந்த அன்பு பற்று இருக்கு இல்லைங்களா, அந்த ரத்தி, அதை டேஸ்ட் பண்ணும், ரிலீஸ் பண்ணணும்ல. இதுக்கு முன்னாடி நம்ம அந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்ல, அம்மா கூட்டிட்டு போறா மேரேஜ் டைம்ல, ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ரொம்ப நாளைக்கு நம்ம பார்க்காம இருந்த ஒரு ரிலேஷன், ஒரு கசின் சிஸ்டரையோ நமக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறாங்க. அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம், ஒருத்தருக்கு பேசுறோம். அந்த பேசும்போது அந்த அன்பு வந்து என்ன ஆகுது, அப்படி வந்து டெவலப் ஆகுது. அப்ப அதை ரிலீஸ் பண்றோம்ல, நைட் அண்ட் டே உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கோம். நம்ம சின்ன வயசு கதையெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். சோ அந்த மாதிரி அந்த கிருஷ்ணர் மீக்கு கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை ரிலீஸ் பண்ணணும்ல. இந்த ரிலீஷிங், அது பேசிக், அந்த பேசிக் திங்கே வந்து விபாவம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விபாவத்தை வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. ஆலம்பனா உத்தீபனா அப்படின்னு 2ஆ பிரிக்கிறாங்க. ஒண்ணு ஆலம்பனா, இன்னொன்னு உத்தீபனா. இந்த ஆலம்பனா தான் பேஸ், அது சப்போர்ட் பண்ணுவது அப்படின்னு சொல்றாங்க இல்ல, பேஸ் ஆலம்பனா. உத்தீபனா வந்து அதை தூண்டி விடுது, அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அந்த ரத்தியை வந்து அந்த அன்பை சுவைக்கிறதுக்கு தூண்டுகோலா இருக்கிறது தான் வந்து உத்தீபனா அப்படின்னு சொல்லப்படுது. விவித விபாவ ஆலம்பன உத்தீபன, வம்சி ஸ்வராதி உத்தீபன, கிருஷ்ணாதி ஆலம்பன. இது வந்து சைத்தன்ய சத்தாமிருத்தம் மத்திய லீல 23:50. என்ன குறிப்பிடப்படுதுன்னா,
இது இந்த விபாவம் வந்து 2 வகைப்படும். இது வந்து பரவசம், அந்த எக்ஸ்டாட்டிக் பர்டிகுலரா சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்டாட்டிக், அந்த லவ், அந்த பரவச நிலை, அது 2 வகைப்படும். ஒண்ணு ஆலம்பனா, இன்னொன்னு உத்தீபனா. எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாங்க பாருங்க. இந்த ஆலம்பனா வந்து சக்ஷாத் கிருஷ்ணரே. ஓகே, உத்தீபனம் வந்து கிருஷ்ணருடைய குழலோசை தான் வந்து உத்தீபனத்துக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. சோ விபாவம் வந்து கிருஷ்ணருடைய மீதான அந்த அன்பினை சுவைப்பதற்கு காரணமாக இருப்பது, ரெலிஷ் பண்றதுக்கு காரணமா இருக்கிறது தான் விபாவம். அது 2ஆ பிரிக்கிறாங்க, ஆலம்பனா உத்தீபனா. ஆலம்பனாங்கிறது வந்து பேசிக், ஆதரிப்பவை, அடிப்படையானவை. அது ஆலம்பனா வந்து சாக்ஷாத் கிருஷ்ணரே. உத்தீபனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது தூண்டுபவை, அந்த லவ், அந்த அன்பை வந்து தூண்டுவதற்கு, அந்த ரதியை சுவைப்பதற்கு தூண்டு விடுபவை, அந்த அன்பை அதிகப்படுத்துவதற்கு தூண்டுபவை தான் வந்து பாத்தீங்கன்னா உத்தீபனா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அது கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் ஓசை வந்து உத்தீபனவாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ இன்னும் பாத்தீங்கன்னா கிருஷ்ணஷ்ட கிருஷ்ண பக்தாஷ புதைர் ஆலம்பனா மதாக ரத்யாதேர் விஷயத்வேன ததா தாரத யாபிச்சா. ஓகே, இன்னும் உங்களுக்கு அத கிளியரா இன்னும் சுலபமா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, அன்பிற்கு பாத்திரமானவர் கிருஷ்ணர். சரிங்களா? அன்பிற்கு பாத்திரமானவர் கிருஷ்ணர், அதுதான் வந்து என்ன சொல்றது, விஷயா அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, இன்னும் ஒரு நான் ஒரு இதுல ஒரு சைடு என்ன சொல்றது, பிரிவு அதை சொல்லணும் இல்லையா? இப்ப நம்ம என்ன பார்த்தோம், வெயிட் பண்ணுங்க. விபாவ 2ஆ பிரிக்கிறாங்க, ஒண்ணு ஆலம்பனா, உத்தீபனா. சரிங்களா? இந்த ஆலம்பனா இருக்கு இல்லையா, இந்த ஆலம்பனா அகைன் 2ஆ பிரிக்கிறாங்க. அந்த 2ஆ பிரிக்கிறதுதான் ஒண்ணு விஷயா, இன்னொன்னு ஆஸ்ரயா. விஷயா அப்படின்னா அன்பிற்கு பாத்திரமானவர், தட் இஸ் கிருஷ்ணர். யார் மேல அன்பு செலுத்துறோமோ அது விஷயா. ஓகேங்களா? அந்த அன்பை வெளிப்படுத்துபவர், அன்பிற்கு பாத்திரமானவர் வந்து கிருஷ்ணர். அந்த அன்பை வந்து வெளிப்படுத்துபவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்தர். சோ விஷயா ஆஸ்ரயா. அன்பிற்கு பாத்திரமானவர் வந்து கிருஷ்ணர், தட் இஸ் விஷயா. அதுக்கப்புறம் அந்த அன்பினை வெளிப்படுத்துபவர் கிருஷ்ண பக்தர், ஆஸ்ரயா. சோ சான்றோர்கள் அவர்களை ஆலம்பன அல்லது ஆதாரம் என்று கூறுகின்றனர். சோ இதுதான் வந்து அந்த பிரேம ரசத்தை அனுபவிக்க மூல காரணம், த காஸ். இதுதான் வந்து காரணம், அந்த பிரேம ரசத்தை ரிலீஸ் பண்றதுக்கு உண்டான ரீசன், காஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த விபாவம். ஏன்னா விபாவத்துல இருந்து தான் பிரியறது. விபாவத்துல இருந்து 2 பிரிவு. ஐ திங்க் நான் உங்களுக்கு இன்னும் வேற ஏதாவது சொல்லணுமா? நான் உங்களுக்கு அந்த பிபிடி அந்த ஸ்லைடு காமிச்சோம்னா உங்களுக்கு புரியும். விபாவம் முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். விபாவம் 2ஆ பிரிகிறது. ஒண்ணு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஒண்ணு ஆலம்பனா உத்தீபனா. ஆலம்பனா மறுபடியும் 2ஆ பிரியுது, உங்களுக்கு விஷயா ஆஸ்ரயா. ஓகே, சோ இப்ப எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, சோ இது நிறைய நம்ம இது கொடுத்திருக்கோம், நிறைய கோட்ஸ் ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கோம் நிறைய அங்கங்க புத்தகத்துல இருந்து. சோ இதுல பாவத்தினை தூண்டக்கூடிய விஷயங்கள் உத்தீபனா என்று கூறப்படுகிறது. இப்ப நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம், உங்களுக்கு ஆலம்பனா பார்த்துட்டோம். இப்ப உத்தீபனா வந்து பிரேம ரசத்தை அனுபவிப்பதற்கு 2ஆம் பட்ச காரணமா இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆலம்பனா அப்படிங்கிறது பிரேம ரசத்தை அனுபவிப்பதற்கு மூல காரணமா இருக்கு. இந்த உத்தீபனா அப்படிங்கிறது வந்து 2ஆம் பட்ச காரணமா இருக்கு. சரிங்களா? ஓகே, கிருஷ்ணருடைய செயல்களாலும் குணங்களாலும் இந்த தூண்டுதல் சாத்தியமாகிறது. ஓகே, அந்த தூண்டுதல் எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்னா கிருஷ்ணாவோட ஆக்டிவிட்டிஸ், கிருஷ்ணாவோட குவாலிட்டிஸ். அதுதான் பாத்தீங்கன்னா பக்தி ரசாமிருத சிந்துல அந்த கிருஷ்ணருடைய 64 குணங்களை வந்து அதுல வர்ணிக்கிறார். மொத்தமா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து அவருடைய குவாலிட்டிஸ், அவருடைய அந்த ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லா வர்ணிக்கிறாரு ரூப கோஸ்வாமி. சோ
அந்த இரண்டாம் பட்சமா அந்த பிரேம ரசத்தை அனுபவிக்கக்கூடிய காரணமா இருப்பாருங்க, அதை தூண்டி விடுதே, அது என்னது, அது பேரு உத்தீபன். அது வந்து அந்த உத்தீபனம் எதுக்கு, உத்தீபனமா எதெல்லாம் இருக்கு அப்படின்னா, கிருஷ்ணாவோட ஆக்டிவிட்டிஸ், கிருஷ்ணாவோட லீலை, கிருஷ்ணாவோட குணம், கிருஷ்ணாவோட அழகு, இத கொடுத்திருக்காங்க பாருங்க, கிருஷ்ணாவுடைய அலங்காரம், கேசம், இதெல்லாம் காரணம். பக்தி ரசாமிருத சிந்துல 21301. ஓகே, உத்தீபனா அதுக்கு எக்ஸாம்பிள் வேணுமா? ஓகே, மிதாங்க சௌரபே வம்ச சுங்க நூபுர கம்பவா பதாங்க க்ஷேத்திர துளசி பக்த தத் வாசராதய. கிருஷ்ணாவோட புன்னகை, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தெய்வீக திருமேனியின் நறுமணம், புல்லாங்குழல் ஓசை, அவர் வச்சுட்டு இருக்க அந்த கொம்பு, அவருடைய சலங்கை, சங்கு, பாத சின்னங்கள், வசிப்பிடம், பிரியமான செடி துளசி, பக்தர்கள், பக்தியுடன் தொடர்புடைய விரதங்களை அனுசரித்தல் ஆகியவை பாவத்தின் அறிகுறிகளை தூண்டுகின்றன. பிகாஸ் என்னன்னா, இந்த இடத்துல ஒரு இது நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். தமிழ்ல பாவம் பாவம் ரெண்டுத்தையும் நமக்கு வேற வார்த்தைகள் வந்து இப்போ எழுதும் போது எழுத்துல பாத்தீங்கன்னா பாவ அப்படிதான் எழுத்துக்களை வந்து கூட வேண்டியதா இருக்கு. படிக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், இப்ப நாம் இந்த இடத்துல பாவத்தின் அப்படின் போது அந்த இடத்துல பாவத்தின் அப்படின்னு நம்ம படிக்கணும். சோ பாவத்தின் அறிகுறிகளை தூண்டுகின்றன. சோ இதெல்லாம் உத்தீபனம். அவரோட அந்த ஸ்மைல், அவருடைய திருமேனில இருந்து வர அந்த ஃப்ரேக்ரன்ஸ், அவருடைய புல்லாங்குழல் ஓசை, இந்த சலங்க சத்தம், அவருடைய பாத சின்னங்கள், இதெல்லாம் உத்தீபனம். ஓகேங்களா? சோ அலம்பனமா இருக்கிறது என்னன்னு பார்த்தோம். இப்ப ஓகே, நம்ம இப்ப பாருங்க, இப்ப உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓரளவுக்கு நம்புறேன், சரிங்களா? எந்த அளவுக்கு உங்க எல்லாரையும் குழப்பிருக்கேன்னு எனக்கு தெரியல. ஓகே ஓகே, விபாவம், விபாவத்தை ரெண்டா பிரிச்சோம்னு வச்சுக்கோங்க, ஆலம்பனா உத்தீபனா. சோ இந்த ஆலம்பனா மறுபடியும் இரண்டாக பிரிகிறது, விஷயா ஆஸ்ரயா. விஷயா அப்படின்னா அன்பிற்குரிய பொருள், ஆஸ்ரயானா அன்பை செலுத்தும் பொருள், தட் இஸ் பக்தர்கள். சரிங்களா? விஷயா ஆஸ்ரயா. சோ இப்ப பாருங்க, இப்ப ஒரு ஓகே, இது இன்னும் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அந்த எந்த விஷயா ஆஸ்ரயா இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் சொல்லி நம்ம இன்றைய வகுப்பை வந்து நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் விபிச்சாரி பாவத்துக்கு வந்து நம்ம போலாம் அடுத்த வகுப்புல. சப்போஸ் இப்ப பாருங்க, யசோதா அம்மா கிருஷ்ணரை வந்து, இப்ப தாமோதர மாதம் இல்லையா? சோ கிருஷ்ணரை வந்து எப்படி அந்த அந்த தாமோதர மாதத்துல நம்ம அந்த லீலை எப்படி நம்ம பாக்குறோம், அப்படியே கிருஷ்ணர் வந்து தூக்கத்து கலக்கத்தோட அப்படியே எழுந்து வந்து யசோதா அம்மா மடியில வந்து அப்படியே படுத்த உடனே அப்படியே யசோதா அம்மா கிருஷ்ணருடைய அந்த அழகா பார்த்த உடனே அப்படியே கிருஷ்ணரை பத்தி அப்படியே பாட்டு பாடுறாங்க. கிருஷ்ணர் சம்பந்தப்பட்டு அப்படியே வர்ணிச்சு பாட்டு பாடிட்டே அந்த தயிர் வந்து கடையிறாங்க, கிருஷ்ணர் அப்படியே மடி மேல போட்டுட்டே. அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுறது, அந்த யசோதாமா தன்னுடைய அன்பை, தன் கிருஷ்ணருக்கு பால் கொடுப்பதன் மூலம் தன்னுடைய அன்பை வந்து கொடுக்குறாங்க. ஓகே, அன்பை செலுத்தும் பொருள் ஆசிரியம் ஆயிடுறாங்க. ஓகேங்களா? அன்பை யார் வாங்கிக்கிறது? கிருஷ்ணர், அவர் தான் விஷயமாறாரு. ஓகேங்களா? இது ரெண்டுமே வந்து ஆலம்பனா இதுக்குள்ள வந்துடுது. விபாவம்ல ஆலம்பனால வந்து செக்ஷன்ல வந்துடுது. சோ யசோதாமா ஆஸ்ரயா அன்பை செலுத்தும் பொருள், விஷயா கிருஷ்ணர், அப்படியே லைச்சி கிருஷ்ணருக்கு வந்து தன்னுடைய அன்பை பாலா கொடுக்குறாங்க. அந்த அன்பை ஏற்றுக்கொள்கின்ற பொருள் தான் வந்து பாத்தீங்கன்னா விஷயா. ஓகே, சோ இதை வந்து அந்த தூண்டுவது என்னென்னலாம் இருக்குன்னா, அதுல பார்க்க எப்படி இருக்காரு அந்த கிருஷ்ணருடைய அழகு வந்து அவங்களுக்கு என்ன அதுதான் உத்தீபனமா இருக்கு யசோதாமா. கிருஷ்ணருடைய அந்த தாமரை மலர்கள் போன்ற அந்த கருவிழி, சரிங்களா, அந்த புன்னகை, அதெல்லாம் நம்ம அந்த தாமோதர அஷ்டகம்ல வந்து நம்ம பாடுறோம் இல்லையா? சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சப்பி ஃபேஸ், அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த கருத்து, அந்த நிறம், இந்த சுருளான அந்த கேசங்கள், சோ இதெல்லாம் வந்து ஒரு உத்தீபனமா இருக்கு யசோதாமாக்கு கிருஷ்ணருக்கு மேல அந்த அன்பை வந்து வெளிப்படுத்துவதற்கு. சோ இந்த டோட்டலா இது மொத்தம் இததான் வந்து பாத்தீங்கன்னா விபாவம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இதுதான் அந்த கிருஷ்ணருக்கு மேல அந்த பக்தி ரசத்தை அனுபவிப்பதற்கு உண்டான பேசிக் அடிப்படை வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விபாவம். ஓகே, சோ நம்ம இப்போ
இப்ப பாருங்க, இதுல என்னென்னலாம் பார்த்திருக்கோம். இப்ப நம்ம இதுக்கப்புறம் இன்னும் நம்ம பக்தி ரசத்துக்கு போறோம். இன்னும் ஒண்ணு நிக்கிறது என்னன்னா, விபிச்சாரி பாவம் நம்ம இன்னும் பார்க்கல இல்லையா? சோ இது வந்து விபாவம் பார்த்துட்டோம். அதுதான் வந்து பேசிக். ஏன்னா அதுலதான் வந்து கிருஷ்ணருக்கு அன்பு செலுத்துகின்ற அந்த பக்தர், ஓகே, கிருஷ்ணருக்கு மேல அந்த அன்பு செலுத்துவதற்கு எதெல்லாம் தூண்டுகோலா இருக்கிறது, அந்த உத்தீபனம். சோ ஆலம்பனா உத்தீபனா, அந்த ஆலம்பனாக்குள்ள விஷயம் ஆசிரியா. சோ இதெல்லாம் வந்துடுது. சோ விபாவம் தான் வந்து இந்த பக்தி ரசத்தை அனுபவிப்பதற்குண்டான பேசிக் ரூட் காஸ், அதான் விபாவம். சோ அப்ப அந்த பக்தி ரசத்தை வந்து, அப்போ அந்த விபாவம் வந்து ஸ்தாயி பாவம் அப்படிங்கிறது வந்து என்ன ரிலேஷன்ஷிப், சக்கியபாவமா, இல்ல வந்து உங்களுக்கு வாத்சல்ய பாவமா, இல்ல வந்து உங்களுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாசிய பாவமா, இல்ல மாதுரிய பாவமா. சோ பட் தட் இஸ் எந்த ரிலேஷன்ஷிப்ல, அது ஸ்தாயி பாவம். சோ இந்த ரிலேஷன்ஷிப்ல கிருஷ்ணரோடு அந்த பக்தர்கள் அந்த அன்பை வெளிப்படுத்தும் பொழுது ஏற்படுகின்ற அந்த பரவச நிலைகளால் அவர்களுடைய உடலில் ஏற்படுகின்ற வெளிப்புற பாவங்கள் வந்து பாத்தீங்கன்னா அனுபாவம், உட்புற பாவம் வந்து சாத்விக பாவம். சோ இதெல்லாம் ஏற்படுகிறது அந்த பாவங்கள் எல்லாம். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அனுபாவம் வியபிசாரி பாவங்களாக வந்து வெளிப்படுகிறது, உள்ளும் புறமும். இதுல வந்து அனுகூல்யமானது, பிரதிகூல்யமானது. சோ இதெல்லாம் வந்து இந்த பாவங்கள் எல்லாம் அப்படி ஒரு மிக்சர் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லீலைகள், ஒரு லீலை நடக்குது இல்ல. இப்ப நம்ம பல லீலைகளை கேட்கிறோம், கிருஷ்ணரோட லீலைகளை. அந்த லீலைகள் நடக்கும் பொழுது அந்தந்த பக்தர்கள் வந்து உணர்கின்ற அந்த பரவச நிலையில் உணர்கின்ற அந்த கிருஷ்ணரோடு நெருங்கிய அந்த தொடர்பினால், உறவினால் அவர்கள் அனுபவிக்கின்ற அந்த பரவச நிலைதான் வந்து பாத்தீங்கன்னா, பரவச நிலையில் அனுபவிக்கின்ற உன்னத ஆனந்தம். அதையும் சேர்த்துக்கணும், விளாதினி சக்தி. விளாதினி சக்தியோட செயல்பாடு, அந்த ஆனந்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்தி ரசத்துல அவன் அனுபவிக்கின்றான் அந்த பக்தன். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இதோட இன்றைக்கு வகுப்பை நம்ம முடிச்சுக்கலாம். இதற்கு பிறகு நம்ம வெபிசாரி பாவம், அதுக்கப்புறம் பக்தி ரசம், தென் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அந்த, பிகாஸ் ஏன்னா இன்னைக்கு நம்ம இருக்கிற அந்த ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா விப்ரலம்ப பிரேமை. இன்னும் நம்ம உள்ள போல, நம்ம ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ இவ்வளோ ரெஃபரன்சஸ் எதற்கு பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, அதை சொல்லி நான் முடிக்கிறேன் இந்த வகுப்பை. இவ்வளோ ரெஃபரன்சஸ் வந்து நம்ம எதுக்கு பார்த்துட்டு இருக்கோம்னா, சமோதன பாஷ்யம்ல அந்த ஸ்லோகத்துக்கு பக்தி வினோத தாக்கூரார் இந்த பேராகிராஃப் இப்படி கொடுக்குறாரு. இந்த பேராகிராஃபுக்கு தான் நம்ம இவ்வளோ ரெஃபரன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்ன கொடுக்குறாரு, தாய் பாவத்தால் நிரம்பிய பிரேமை நிலையில் உள்ள பக்தி, தாய் பாவம் இப்ப தெரிஞ்சுட்டோம் நமக்கு. உள்ள பக்தி ரத்தினா பாவம், அப்புறம் விபாவம், அனுபாவம், சாத்விக பாவம், வியபிச்சாரி பாவங்களோட மிக்ஸ் ஆகும் போது பக்தி ரசமா மாறுது அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இப்ப உள்ள போயிட்டு இதெல்லாம் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு இப்ப நம்ம பார்த்துட்டு வந்தோம். சோ பிரேமை நிலையில இதெல்லாம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஃபுல் ஃபார்ம்ல வந்து வெளிப்படுகிறது அப்படின்னு நமக்கு கொடுக்கிறார். சோ இந்த ஒரே சென்டென்ஸுக்கு நான் 2 சென்டென்ஸ் வச்சுக்கலாம். ஒண்ணு பாவத்துக்கு சொல்றாரு, இன்னும் பிரேமையில சொல்றாரு. சோ இந்த 2 சென்டென்ஸ்க்கு தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு நம்ம அது புரிந்துணர்வுக்காக நம்ம அனைத்து பாவங்களையும் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். ஓகே டிவோட்டீஸ், டியர் டிவோட்டீஸ், ஹரே கிருஷ்ணா. சமோதன பாஷ்யம் கி ஜெய்.